Hello everyone. Very good evening all of you. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக நம்ம வர்ம மருத்துவம் அல்லது வர்மக்கலை அல்லது வேறு விதமாக வர்ம முறைகளுக்கு அல்லது வர்மம் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பெயர்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி. எஸ், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வகுப்புகளையும் நம்ம கட்டண வகுப்பா இருந்தாலும் சரி, இலவச வகுப்பா இருந்தாலும் சரி, முதல்ல இந்த அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம ப்ராக்டிகல் லைஃபோட பொருத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது இல்லாம உண்மையா நம்ம உணரணும். அந்த உணரும் தன்மை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு பின்னாடி தான் நம்ம ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மை அறியாமலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும், நிறைய ரகசியங்கள் தெரிய வரும், ரொம்ப எளிமையா புரியும். இப்படின்லாம் நம்ம அந்த ஒரு உணர்வு தன்மை ஏற்படும். அந்த உணர்வு தன்மை நம்ம ப்ராக்டிகல் லைஃபோட அன்றாட டே டு டே லைஃப்ல நம்மளோட லைஃப்ல நம்மளுடைய எண்ணங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்களோட பொருத்தி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு கலையாக இருந்தாலும், எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும், எந்த ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, பொருளாதாரம், உறவு முறைகள், குடும்பம், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுல நமக்கு ஒரு முழு நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும், ஒரு முழுமையான தெளிவு அப்படிங்கிறதும் ஏற்படும். எஸ் பிளீஸ். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஷோ பண்ணிருக்கிற பிக்சர் ஏன் இந்த வகுப்புக்கு கொடுத்துருக்கேன், தேவையில்லாம கொடுத்துருக்குன்னா அல்லது சம்பந்தத்தோட கொடுத்துருக்குன்னா, இதற்கும் வகுப்புக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிக்சர் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த பிக்சர்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். முதல்ல நான் இங்க கொடுத்துருக்கோம் இந்த வகுப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது சம்பந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு சொல்ல முடியுமா? சம்பந்தம் இருக்கு. பிரச்சனையை டிலே பண்ண ப்ராப்ளம் ஆகும். பிரச்சனையை டிலே பண்ணா ப்ராப்ளம் ஆகும். வெரி குட், சூப்பர் சார். எஸ், வேற யாராவது சம்பந்தம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயா சொல்லிருந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் சரி, அல்லது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல அப்படின்னாலும் சரிதான், நோ ப்ராப்ளம். எஸ், மெசேஜ் பண்றவங்க மெசேஜ் பண்ணலாம் தாராளமாக. சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? இது சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வர்ம மருத்துவத்தை வெகு எளிதாக ஒவ்வொருவராலும் ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளும். சரி, ஓகே, சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க பொதுவான ஜெனரல் ரீதியில அந்த பிக்சர்ல உண்மையா என்ன கொடுத்துருக்கோமோ அதை சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பேசின ஐயா வகுப்பு ரீதியாக ஒரு ஒரு விஷயம் நம்ம டிலே பண்ணும்போது பிரச்சனைக்கு ஆளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி 2 நபர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. சரி, அந்த மாதிரி இது யாராச்சும் ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா என்ன போட்டிருக்குன்னு சொல்லி? எனிவன்? ஸோ ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் கண்டக்டுக்குள்ள போயிடலாம். எஸ், எனிவன் ப்ளீஸ் கைண்ட்லி ரீட். சோ ரொம்ப எல்லாம் பயப்பட வேணாம், நம்ம எல்லா கிளாஸஸ்ல இருக்கிற மாதிரி. Opportunity is like a biscuit dipped in the tea. It is little delay, it is gone. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்ப என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் பிஸ்கட் டிப்ட் இன் டீ. இப்ப நம்ம பொதுவா பிஸ்கட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீல டிப் பண்ணுவோம். குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள நம்ம அதை எடுத்து நம்ம சாப்பிடல, அந்த பிஸ்கட் நம்ம அந்த டீ டிப் பண்ண டீல இருந்து நம்ம எடுக்கல அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா ரிமைனிங் இருக்க அந்த நனைந்திருக்கக்கூடிய பகுதி டீல பிஸ்கட்ல எந்த அளவுக்கு நனைஞ்சிருக்கோ அத்தனை பகுதிகளும் பிஸ்கட்டுக்கு உள்ள போயிடும். இப்ப இங்க ரொம்ப அறிவுபூர்வமா அறிவுரைத்தனமா கேட்க கூடாது. சார் டீயா இருந்தா என்ன சார் இருக்கு, பிஸ்கட் இருந்தா என்ன சார் இருக்கு, பிஸ்கட் இருந்தா சாப்பிட போறோம், டீ இருந்தா குடிக்க போறோம், அது டீல கலந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிடலாம்ல சார், அதுல போய் என்ன சார் பெருசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமாக கேள்விகள் எல்லாம் கேட்க வேணாம். இதுல நம்ம இன்டென்ஷனலா என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற சாராம்சத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க, சார் டீல மிக்ஸ் ஆயிட்டா கலந்து குடிக்கலாம், அதுல என்ன சார் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம அவர்களை தவறு அப்படிங்கிறது சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் இருக்கும். நம்ம யாரையுமே குற்றம் சொல்லுவதில்லை, குறைகளும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. சரி, அப்போ அந்த மாதிரி நமக்கு டிலே ஆகும்போது நாம அந்த பிஸ்கட் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா போயிடும், இட்ஸ் கான், அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அந்த போனது அப்படிங்கிற நேச்சர் எதை குறிக்குது அப்படின்னா நேரம். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த பிஸ்கட் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து அந்த நேரங்களுக்குள்ள நேரம் வந்து கடந்து போயிடுற மாதிரி அந்த பிஸ்கட் வந்து எப்படி வந்து டீக்குள்ள வந்து முங்கி போயிடுதோ மூழ்கி போகுதோ, அப்ப அந்த நேரத்தோட சேர்ந்து கடந்த காலமா மாறிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து அந்த பிஸ்கட் டிப் பண்ண டீயை வந்து நம்ம சரியான நேரங்களை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து சாப்பிட முடியும். அந்த நேரத்தை வந்து நம்ம அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான வகையில வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா அந்த நேரங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அறிவு சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், உறவு முறைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன அப்படின்னா வந்து ஒரு நேரத்தினை அடிப்படை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணும். ஆனா இது வர்ம மருத்துவத்துக்கு ஏன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் இருந்து ஒவ்வொருத்தராலையுமே ரொம்ப ஈஸியா தெரிந்து கொள்ள முடியும். ஜஸ்ட் மினிட். சரி, அதே மாதிரி இப்ப வர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? தெரிஞ்ச நபர்கள். சார் வர்மம்னா இதுதான் சார், நான் தெரிஞ்சிருக்கேன், இல்ல வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்ல வந்து நான் வர்மம் வந்து படிச்சிருக்கேன், இல்ல வர்மம் வந்து நானே வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அல்லது தெரியும் அப்படின்னா தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். தெரியாத நபர்களா இருந்தா இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்க யார் யார் எப்படி புரிஞ்சிருக்கீங்க, இல்ல தெரிஞ்சிருக்கா தெரியல அப்படிங்கிறத பொறுத்து வந்து இந்த வர்ம மருத்துவத்தை வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம அன்றாட லைஃப்ல வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற வகையில வந்து ரொம்ப ஈஸியா வந்து நான் சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுவும் முற்றிலும் இலவசமாக. இந்த பேசிக்கான அடிப்படை அறிமுகம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே இலவசமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் செஷன் எடுத்திருந்த 8 மணிக்கு முன்னாடி எடுத்திருந்த இலவச பேச்சுலர் ரெமிடிஸ்ல வந்திருந்த அதே குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து இந்த வகுப்பிற்கும் வந்திருக்கீங்க. ஸோ இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற வகையில வந்து இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், வர்மம் அப்படின்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் சரி, கேள்விப்படலனாலும் சரி, இதுதான் சார் புதுசுன்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல வர்மத்தை நான் வகுப்பே எடுத்துட்டு இருக்கேன், வர்மம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம், இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து யாராவது சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாயிண்ட்ஸ் எஸ். வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. டோன்ட் நோ கிரேசியா ஹேமா. ஓகே, பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்களுக்கு அதை சார் பத்தி இது ஒரு என்னன்னு தெரியல. தமிழ் மருத்துவம் சார். என்னங்க பாரம்பரிய மருத்துவமா? ஆமா சார், தமிழ் ஓ, தமிழோட மருத்துவம் சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி, வேற யாராவது? ஸோ இதுல வர்மம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேச்சுலர் ரெமெடி வகுப்புகளை வந்து மனம் அப்படின்னா வந்து பஞ்சபூதங்களை வந்து எந்த இரண்டு முக்கியமான தன்மைகள்ல வரும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். அதுல பிரதானமான பஞ்சபூதம் எதுன்னு சொல்லி நான் மனதுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் வந்து நம்ம வர்மத்தை கத்துக்கிறதுக்கான மிக மிக அடிப்படையான புரிதல். எஸ் எனிவன்? பஞ்சபூதங்களில் எந்த ஒரு பஞ்சபூதம் மனதிற்கு மிக நெருக்கமானது அல்லது இதுதான் வந்து மனம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சபூதங்கள் வந்து சொல்லியிருப்பேன். ஆகாயம். அது என்னன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஆகாயம். காற்று. எஸ், ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஆகாயம்ங்கிறது ஒரு பக்கம் கரெக்டா இருந்தாலும் இங்க பெரும்பான்மையாக நம்ம எடுத்துக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா வந்து காற்று அப்படிங்கிறது தான். ஏன் வந்து காற்றை எடுக்கிறோம் மனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அது ஏன் வந்து வர்மத்துக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம வழக்கு மொழிகள்ல பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிகலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு புயல் ஏற்படுது, மழை வருது, இந்த மாதிரி நேரங்களில் நம்ம டிசம்பர் இப்பெல்லாம் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். காற்று அழுத்த தாழ்வு நிலை, காற்று அழுத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதே நம்ம மனதோட வந்து சிம்பிளா வந்து ப்ராக்டிகல் லைஃப்ல பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து தியரிட்டிக்கலா போகாம, ரொம்ப வந்து டெக்னிக்கலா போகாம, சயின்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே போகாம கம்பேரிட்டிவ் பேசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்றோம், ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். அழுத்தம், ப்ரெஷர். அப்ப அதே மாதிரி மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி எல்லாம். இப்ப மன அழுத்தம், காற்று அழுத்தம். இப்போ காற்று வந்து அதனுடைய தன்மைகள் இருந்து வந்து அதனுடைய அந்த தன்மை மாறுபடும் போது இறுகியோ அல்லது வந்து இலகியோ இருக்கும்போது அங்க ஒரு தாழ்வு நிலை வந்து ஏற்பட்டது அப்படின்னா
அது நமக்கு வந்து ஒரு பாதிப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது போல மனம் என்கிறதும் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது, இருக்கும் பொழுது, அல்லது வந்து ரொம்ப வந்து இலகி போகும்போது, ரொம்ப வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாவோ, அது வந்து ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இருப்பாங்க. அப்போ அந்த மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு கடினமான தன்மைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாகும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மன அழுத்தம். அதனுடைய கனம் என்பது அந்த மனதினுடைய கனம் என்பது வந்து நமக்கு கூடுதலாக ஆகும் பொழுது நாம அதை மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப வந்து விரும்பி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கேர்லெஸ்ஸான ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இப்ப இந்த மாதிரி மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது வந்து இன்னும் மேலும் அதிகமாக கனத்தை அடையக்கூடிய போது நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அதே போல காற்று அப்படிங்கிறது ஒரு 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 குறிப்பிட்ட தன்மையில வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த காற்றுகளை வந்து அந்த கணத்தினுடைய தன்மை, அந்த அளவீடுகளினுடைய தன்மை வந்து ரொம்ப சுருங்கும் போது, ரொம்ப அழுத்தமா, ரொம்ப வந்து ஒரு அந்த கனம் அல்லது அந்த ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இறுக்கமா ஆகும்போது, நாம அதை அழுத்தம் அப்படிங்கிற பேர்ல வந்து காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அப்படிங்கிற வேலை கம்பேரிட்டிவ் பேசிஸ்ல பார்க்கும்போது, மனம் அப்படிங்கிறதும் காற்று அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி பொதுவா என்ன சொல்றோம், மனம் வந்து அலைபாய்கிறது, மனம் வந்து அடங்கவே மாட்டேங்குது, மனம் வந்து கட்டுக்கடங்காமல் ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம். அதே மாதிரி காற்றுகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், காற்று வந்து சுழலுது, காற்று வந்து பரவுது அப்படிங்களா வந்து சொல்லுவோம். மனம் வந்து அலைபாயுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி காற்றுமே என்ன பண்ணும், அலைபாயும், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மேலுமாக கீழுமாக பக்கவாட்டில் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படின்னு சொல்லி இந்த 8 திசைகளும் வந்து எந்த திசையில வேணாலும் காற்று அப்படிங்கிறது வந்து டிராவல் ஆகும். அதே போல மனம் அப்படிங்க சொல்லக்கூடியதும் பாத்தீங்கன்னா எந்த டைமென்ஷன்ல எப்படி வேணாலும் எங்க யாருக்கு வேணாலும் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு நபர்களுக்கும் மனம் அப்படிங்கிறதுமே டிராவல் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடியதும் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒரு சேர ஒரே மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய அனுபவ புரிதல். இது எல்லாருக்கும் புரியுதா, இல்ல வந்து இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? ஐயா ஆகாயம் அப்படின்னு சொன்னீங்களா ஐயா, உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஐயா நான் என்ன விஷயங்களோட சொல்ல வரேன்? காற்றுடைய தன்மைக்கு கேட்ட போல மனமும் ஆடுதுல்ல. அதான்யா காற்று அழுத்தம் சொல்றோம், இங்க மன அழுத்தம்னு சொல்றோம், அவ்வளவுதான் இல்லையா? சிம்பிளா வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, ஏன்னா ஆகாயம்னு சொன்னது பஞ்சபூதத்துல அந்த மனம் வந்து எல்லாரும் காமனா சொல்றது, அதனால நானும் அந்த வார்த்தை சொன்னேன். ஓகே, அப்போ அதான் காமனா சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நம்ம சொல்லும் போது வந்து நுணுக்கமா தெரிஞ்சுக்க முடியுதா, ரொம்ப சிம்பிளா? எஸ். இதுக்கு வந்து நமக்கு ஒரு மேக்ஸோ சயின்ஸோ இல்ல யாரோ வந்து பிஹெச்டி பண்ண வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா ஐயா? இல்ல. பிராக்டிகலா ஒரு சின்ன குழந்தை கூட வந்து ஒரு 5வது 10வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு கூட காற்று அழுத்தம், மன அழுத்தம்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அப்ப மனம் வந்து பாதிக்கப்படுது. காற்று அழுத்தம்னா அந்த காற்று அழுத்த நிலை வந்து ஏற்படும் போது காற்று வந்து சமநிலை இல்லாம ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அழுத்தங்களை கொடுக்கும்போது மழை வர்றதோ புயல் வர்றதோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப எளிமையாக நுட்பமாக எல்லோரோடும் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப ஏன் சார் நம்ம இங்க மனம் அப்படிங்கிறது வந்து வர்மம் அப்படிங்கிறதோட வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் பல்வேறு வகையில் வந்து ரொம்ப அற்புதமான தீர்வுகளை கொடுக்கும். ஏனென்றால் நம்ம மனம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம மனம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன ரெமெடிஸ் எடுத்தாலும் சரி, இன்க்ளூடிங் பேச்சுலர் ரெமெடிஸ், மலர் தீர்வுகள் அப்படிங்கிறத நம்ம மனதிற்கு வந்து எடுத்து நம்ம மனநிலையில வந்து சரி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அங்க அந்த காற்றினுடைய தன்மையில நம்ம சரி பண்றோம் அப்படிங்கிறதான் உண்மைத்தன்மை. அதே போல இந்த வர்ம மருத்துவத்திலையும் பார்த்தோம் அப்படின்னு நம்ம என்னதான் உண்மையா செய்யறோம், ஏன் வந்து அந்த உடலை தாண்டி வந்து மனிதருக்கும் வேலை செய்யுது அப்படின்னா, பெரும்பாலுமாக வர்ம மருத்துவத்தில் நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றாங்க, பாரம்பரிய மருத்துவம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வர்ம மருத்துவத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் எதை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்சபூதங்களில் காற்றினுடைய தன்மைகளை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி அவசர காலங்கள்ல வந்து ஒரு மயக்கம் ஒருத்தர் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து ஒரு வர்ம மருத்துவம் தெரிஞ்சவங்களால பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அல்லது ஃபியூ மினிட்ஸ்ல வந்து அவங்கள மயக்க நிலையில இருந்து வந்து விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வர முடியும். இது யாராவது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வர்ம மருத்துவம் தெரிஞ்சவங்கள ஒரு மயக்கம் போட்ட ஒரு நபர் வந்து ரொம்ப எளிமையா வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். அதெல்லாம் இப்ப எப்படி நடக்குதுங்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? K1 ஓ, மூக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் இது பண்ண மயக்க தெளிவுன்னு கேள்வி. அதே யார் தெரியுது, ஓகே, அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ண நடக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரிஜினலான விஷயம் என்னன்னு புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அப்போ சுத்தி ஏதாவது நிறைய பேர் நின்னாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் ஓரம் போக சொல்லிட்டு காத்து விடுங்க அப்படின்னு சொல்றோம். அல்லது வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சி ஐசியூல ஜாயின் பண்ணாங்க,
உயிர் பிரியக்கூடிய தருவாயில இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் பொறுத்துறாங்க, ஆக்சிஜனை பொறுத்துறாங்களா, காற்று கொடுக்குறாங்களா? எஸ். அப்போ உயிரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிறது காற்று அப்படிங்கிற பஞ்சபூதங்கள ஓகே தான், எல்லாமே இருக்குதான் ஆகாயத்துல இருந்து எல்லாமே. ஆனா அந்த உயிரை வந்து முழுமையாக தாங்கி இருக்கக்கூடிய முழு தன்மை அப்படிங்கிறது காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்துல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து பிராக்டிகலா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் மன அழுத்தம், காற்று அழுத்தம். எமர்ஜென்சின்னு போகும்போது நமக்கு ஆக்சிஜன் கொடுத்தா காப்பாத்துறாங்க. நம்ம ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது வெண்டிலேட்டர் அவங்க என்ன பண்றாங்க, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, ஆக்சிஜன் சப்ளைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை கூட்டமா ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்றோம், உடனே வந்து எல்லாரும் ஓரமா தள்ளி போங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்லா ஃப்ரீயா வந்து காத்து வரணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து மயக்க நிலைகளை வந்து எழுப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த காற்று வந்து அவங்களுக்குள்ள சரியான தன்மையில வந்து போகணும். அப்ப நம்ம சொல்ற மாதிரி வந்து மூக்கு பகுதியில் வந்து K1 இருக்கு, இந்த பாயிண்ட் போடுறோம், அந்த பாயிண்ட் போடுறோம், வருமன்ல இந்த பாயிண்ட் இருக்கு, அக்குபஞ்சர் இந்த பாயிண்ட் இருக்குன்னா அங்க என்ன பேட்டர்ன்ல வேலை செய்யுது, பஞ்சபூதம் இப்படி வேலை செய்யுது, அப்படி செய்யுது, எல்லாம் ஓகே தான், இது போனா அங்க டச் பண்ணுவீங்கலாம். ஆனா அங்க ஒரிஜினல் நம்ம எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்குள்ள வந்து டிராவல் ஆகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று ஒரு சரியான தன்மையில வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். அது தடைபடும் போது, அல்லது நம்ம சொல்லி இந்த மாதிரி காற்று அது அதனுடைய தன்மையிலே செயல்பட்டு இருக்கு, மனம் மனதோட தன்மையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நார்மலான தன்மைகள்ல, இயல்பான தன்மைகளில் அந்த காற்றோட்ட முறைகள்ல ஒரு அழுத்தம் ஏற்படும் போது, ஒரு தடை ஏற்படும் போது அவர்கள் முதன்மையாக பார்த்தோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனை வந்து சந்திப்பாங்க. அடுத்தபடியாக அந்த மன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகளாகவும் பரிணமிக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காற்றோட்ட முறைகளை நாம வந்து அக்குபஞ்சர் சொன்னாலும் சரி, வருமானு சொன்னாலும் சரி, ஃபிளவர் ரெமடின்னு சொன்னாலும் சரி, வேற எந்த பிசியோதெரபி இந்த மாதிரி நீங்க எந்த மருத்துவ முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த நம்ம பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிறத அந்த உயிருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய இயல்பாக இயங்கக்கூடிய தன்மைகளை நம்ம சரி செய்யும் போது நீங்க எந்த மருத்துவமா இருந்தாலும் சரி, இந்த முறைகளை அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றினுடைய தன்மைகளை, உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் துடிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த காற்று இயல்பாக இயங்கக்கூடிய தன்மைகளை வந்து நீங்க சரி செய்றீங்க, அது அதாகவே செயல்படக்கூடிய தன்மைகளுக்கு வந்து நீங்க ஆளாக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த மருத்துவமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா வந்து வேலை செய்யும். அதுல பிரதானமாக நம்ம சொல்லி இந்த மாதிரி பாரம்பரியமா செய்து பாயிண்ட் போடுறோம், மூக்கு கிட்ட போடுறோம், நெத்தியில போடுறோம், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அங்க அந்த காற்று வந்து இயல்பாக காற்று அந்த சுற்றோட்டத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பாடியில வந்து பல்வேறு விதமாக. அந்த காற்று ஓட்டங்களை நம்ம சமநிலைப்படுத்துறோம், தடைகளை நீக்குகிறோம், அந்த அழுத்தங்களை காற்று அழுத்தமா ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ பண்ணி விடுறோம், இலகுவாக்குறோம், அல்லது இலகுவா இருக்கக்கூடிய காற்றுகளை வந்து நம்ம வந்து சமநிலைக்கு வந்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் உண்மையான வர்ம மருத்துவ முறை. கிளியருங்களா ஐயா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? யாருக்காவது புரியலையா அது? சோ வர்ம மருத்துவம் எதனுடைய அடிப்படையில் செயல்படுகிறது? வர்ம மருத்துவம் ஏன் வந்து ஆபத்து காலங்களில் ஒருத்தவங்களுக்கு மழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து எழுப்ப முடியுது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பாயிண்ட் போட்டா வர்றதுங்கிறதெல்லாம் வந்து அறிவு ரீதியாகவும் ஒரு மருத்துவ ரீதியா படிச்சுக்கிறது ஓகே. ஆனா ப்ராக்டிகல் லைஃப்ல நம்ம சொல்லியிருந்த மாதிரி காற்று அழுத்தம் மன அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம அங்க பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படி மயக்கத்துல எந்திரிக்கிறாங்க, அல்லது எந்தனுடைய அடிப்படையில வந்து அந்த மருத்துவம் ஒரு குறிப்பிட்ட மருத்துவம் வந்து அங்க வேலை செய்யுது, அப்படி பார்க்கும்போது வர்ம மருத்துவம் எதனுடைய அடிப்படையை வந்து மிக துல்லியமாக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுது அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுதா? எஸ். இப்ப சொல்லுங்க, இப்ப பாரம்பரிய முறையா இல்ல வந்து நாங்க மூக்கு கிட்ட சொல்ல மாதிரி ஒரு பாயிண்ட் ஐட்டு விட்டா வந்து அவங்க மயக்கத்துல வர்றாங்கன்றது உண்மையா, அல்லது இப்ப நான் சொல்லியிருந்த பிராக்டிகலான ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்மையா? நாங்க உண்மையா பொய்யாங்கிற சொல்ல வரல, வந்து சரி பண்றதுனால சரியாகுது. அவ்வளவுதாங்க ஐயா, வெரி சிம்பிளுங்க ஐயா. ஓ ஐசியூல நம்ம எமர்ஜென்சின்னு போறோங்க ஐயா, அப்ப நமக்கு டேப்லெட் கொடுக்கறது கிடையாது, எந்த ஒரு முறையில நமக்கு பெருசா பாக்குறது கிடையாது. எடுத்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சிஜன் கொடுங்க, ஃபர்ஸ்ட் உயிர் இருக்கட்டுங்க, உயிர் இருந்து முன்னாடி என்ன பிரச்சனை மனம் சார்ந்தோ உடல் சார்ந்தோ பிரச்சனை என்னங்கிறது அப்பாற்பட்டுதான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்கணும், உயிர் இருக்கணும், உயிர் இருக்கணும் அப்படின்னா அந்த காற்று இருக்கணும். அப்ப அந்த காற்று இருக்கணும் அப்படின்னா காற்று நம்ம உடலை வந்து இயல்பான தன்மையில வந்து சரியா வந்து இயங்கிட்டு இருக்கணும். அப்போ அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய இயல்பான அந்த காற்றோற்ற சுழற்சி முறைகளை வந்து நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே எந்த மருத்துவ முறையா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வேலை செய்யும். அதுல பிரதானமான முறைகள்ல இருக்கக்கூடியதா வந்து வர்ம மருத்துவம். அப்போ வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம், எந்த அளவுக்கு அவ்வளவு ரொம்ப ரகசியமா வந்து இந்த வர்ம மருத்துவம் இருக்கு, அது எந்த பேட்டர்ன்ல வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லோராலும் ரொம்ப எளிமையாக எல்லோராலும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறதா? எஸ். எஸ். சரி,
இப்போ இதனால பொதுவா என்னன்னா வர்மம் அப்படின்னு சொல்ல மர்மம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஏன் வந்து மர்மம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, இந்த காற்று இயங்கக்கூடிய தன்மைகளை வந்து மறைமுகமா இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்ப பஞ்சபூதங்களை வந்து நம்ம ஆகாயத்தை மேல பார்த்தோம்னா ஆகாயம்னு சொல்லிடுவோம். ஒரு நெருப்பு அப்படின்னா சூடு அப்படிங்கறது வந்து நம்ம உணர்றோம். ஆனா காற்றுக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி வந்து ஒரு வடிவத்தை கொடுக்க முடியுது நம்மளால. எஸ், காற்றுக்கு வடிவம் இருக்கா? இல்ல. அதே மாதிரி அந்த காற்று அப்படிங்கிறது எங்க எப்படி வேணாலும் டிராவல் ஆகும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எஸ். இப்போ ஒரு நெருப்பு அப்படின்னா அப்புறம் மேல் நோக்கி தான் பரவும்னு சொல்லிட முடியும். இதே ஒரு நீரா இருந்தா கீழ் நோக்கி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட முடியும். ஒரு மண் இருக்கு அப்படின்னா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மண்ணுல போகணும், அதுல வந்து பொண்ணுல போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மண் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆகாயம் அப்படின்னா சொல்ல வேண்டியது அது எங்கேயோ இருக்கு, இல்ல ஆகாயத்துல இருந்தா அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி எது நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப எளிமையாக பிராக்டிகலா எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ அந்த காற்றினுடைய தன்மைகள் எங்க எப்படி யாருக்கு ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அப்ப இந்த உடலை இயங்கக்கூடிய அந்த காற்று வந்து எங்க எப்படி அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து வர்ம மருத்துவத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு மருத்துவமுமே இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மருத்துவத்திலுமே கிடையாது. அல்லது நீங்க தெரிஞ்ச வகையில வந்து இப்ப நான் சொல்லி இந்த கான்செப்ட் பிரகாரம் வர்ம மருத்துவத்தை தாண்டி சார் வேற வேற இதுல எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா, தெரிஞ்சிருக்கீங்களா, இல்ல கத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஏன் வந்து மர்மம்னு சொல்றாங்க? ஏன் வந்து இந்த மர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வர்ம மருத்துவத்தை தவிர்த்து வேறு மருத்துவங்கள்ல இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல அப்படி ஏதாவது வந்து வேற மருத்துவ முறைகள் இருக்கா? எக்ஸப்ட் வர்ம மருத்துவத்தை தவிர்த்து அல்லது வர்ம கலையை தவிர்த்து. எஸ், எனிவன்? எஸ், யாராவது ஒருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமே? அந்த கொஸ்டின் வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்தது. இந்த வர்மா வந்துட்டு தவிர வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. இப்ப நான் வந்து வர்மம் ஏன் வந்து மர்மம்னு சொல்றாங்க, இப்போ உயிரை காக்கக்கூடிய அளவுல வந்து ஏன் வந்து ரகசியமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது காற்று வந்து எந்த திசையில எங்க எப்படி வேணாலும் இருக்கும். காற்றுக்கு உருவம் இல்லை, அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. இதை நம்ம மர்மம் அப்படின்னா வந்து ஏன் எதுக்குன்னு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம மர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காற்று அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து நமக்கு பிரதானமா தெரிஞ்சுக்கும் போது ப்ராக்டிகலா தெரிஞ்சுக்கும் போது எங்க எப்படி வந்து இருக்கும், அதுக்கு உருவம் கிடையாது. எப்ப எங்க எப்படி வந்து இருக்கும் இல்லுக்குன்னு நமக்கு பொதுவா வந்து ப்ராக்டிகல் லைஃப்ல வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை வந்து நமக்கு வந்து தெரியாது. அது போல இந்த உடல்ல இருக்கக்கூடிய காற்றுகளுடைய இந்த தன்மைகளும் பாத்தீங்கன்னா எங்க எப்படி வந்து எந்தெந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ள வந்து டிராவல் ஆகும், உறுப்புகளுக்குள்ள டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பர்டிகுலர் எக்ஸசைஸா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அல்ல அப்படி தெரிஞ்சாலும் கூட வர்ம மருத்துவத்தை மாதிரி வந்து ரொம்ப இன்ஸ்டன்டாவும் சரியாவும் தெரிஞ்ச வந்து நுணுக்கமாகவும் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. அப்ப அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அப்படிங்கக்கூடிய தன்மைகளை வந்து இயக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது வந்து தடை ஏற்பட்டிருந்து அப்படின்னா அதை வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அல்லது மர்மங்கள் அப்படிங்கிறது இந்த வர்ம மருத்துவத்துல மட்டும்தான் அல்லது வர்ம கலைகள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி வர்ம கலையில இந்த மர்மம் அல்லது ரகசியங்கள் வந்து அடங்கி இருக்கிற மாதிரி அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அல்லது அந்த உயிருக்கு பிரதானமான நிலையாக இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை வேற எந்த மருத்துவத்திலாவது நம்ம இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்குமா அல்லது இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது கேட்கிறேன் ஐயா. இல்லை. இப்ப தெரியுங்களா வர்ம மருத்துவம் வந்து ஏன் மர்மம்னு வந்து சொல்லியிருந்தாங்க? இப்ப வர்ம மருத்துவம் வந்து ஏன் ஒவ்வொருத்தருக்குமே வந்து முக்கியமானது, இதுல எத்தனை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் மர்மங்களும் ஒளிந்து கிடக்கும் அப்படிங்கிறது வந்து இப்ப நான் சொல்லியிருந்த வகையில வந்து எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறதா? எஸ். சோ நம்ம இத்தனை நாளா வந்து நம்ம வர்மா அப்படின்னு சொன்னாலே வந்து என்னென்னவோ அப்படின்னு சொல்லி வர்மன்னா பாரம்பரியம், அவர் வந்து சித்தர் சொல்லிட்டு போனாரு இது அதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருப்போம். அப்போ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து எல்லோருக்குமே வந்து ரொம்ப புதுமையா இருந்ததா அல்லது இருக்கிற விஷயங்கள் புதுசா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சா? எஸ். அப்போ என்னன்னா நாம எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய அடிப்படையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது. அறிவு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய பிராக்டிகல் அனுபவ ரீதியாக நம்ம உணரணும். இப்ப நான் சொல்லியிருந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாவும் எளிமையாவும் ஈஸியா உணர புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத விட ரொம்ப எளிமையாக உணர முடிந்தது தானே? எஸ். அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கணும், ஒரு மருத்துவம் கத்துக்கணும், ஒரு கலையை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும்
அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம மிக எளிமையாக நம்ம பிராக்டிகல் லைஃப்ல இருந்தே எதை வந்து நம்ம உணர்றோமோ அதை ஒண்ணு மட்டும்தான் நம்ம வந்து முழுமையா வந்து கத்துக்க முடியும். அதுல நிறைவு இருக்கும், அதுல வந்து நமக்கு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம அறிவிதியா கத்துக்கிட்டோம் சார். இப்ப இது இங்க போட்டா இது இந்த பாயிண்ட் போட்டா இங்க பண்ணுது, இது பண்ணுது, அதை பண்ணுது, எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன பேட்டர்ன்ல வேலை செய்யுது, பஞ்சபூதங்கள் வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது, ஏன் இருக்கு, அதை வந்து நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல பொருத்தி பார்க்கணும். ப்ராக்டிகல் லைஃப் பொருத்தி பார்க்கும்போது அங்க ஆமா சார் எனக்கு வந்து இதை உணர முடியுது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம நிறைவா வந்து கத்துக்க முடியும், அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி எதெல்லாம் வந்து நம்ம இந்த முழு மனதோட உணர்வு பூர்வமாக இல்லாம அறிவுபூர்வமாக ஒரு புக் நாலேஜோ தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது என்னைக்குமே வந்து நமக்கு ஒரு முழு நிறைவையும் முழு திருப்தியையும் கொடுக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அப்ப இந்த வர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடங்களை வந்து மர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வர்மம் கத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பார்த்து ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற வந்து பயப்படுவாங்க. ஏன்னா வர்மம் தெரிஞ்சவங்க வந்து எப்படி வேணாலும் எது வேணாலும் செஞ்சிருவாங்க, அவங்க வந்து பல்வேறு ரகசியங்கள் மர்மங்கள் தெரிஞ்சிருக்கும், அப்போ அவங்க கிட்ட வந்து நம்ம எதையுமே வந்து ராங்கா வந்து ஒரு விஷயங்களை வந்து வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் வந்து இருப்பாங்க. இல்லைங்களா ஐயா? சரிங்களா? ஆமா தானே? அப்படி இருக்காங்க தானே? எஸ். இப்ப தெரியுங்களா வர்மானிகள் அல்லது வர்ம மருத்துவம் தெரிஞ்சவர்கள் வந்து எந்த அளவுக்கு ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா அந்த உயிர் நிலையை நிப்பாட்டக்கூடிய அந்த ஒரு காற்றினுடைய தன்மைகளை அறிந்தவர்கள் யாரு அப்படின்னா வர்ம மருத்துவம் தெரிஞ்சவர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒரு காற்று வந்து எங்க தடைப்பட்டிருக்கும், அந்த காற்று வந்து நம்ம எப்படி வந்து ரிலீஸ் பண்ணி விடணும், அந்த தடையில வந்து நம்ம எப்படி எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வர்ம மருத்துவம் வந்து மருத்துவம் செய்யறாங்கன்னா கிடையாது, அந்த காற்றோட்ட முறைகள் இருக்கக்கூடிய தடையில வந்து எடுத்து விடுறாங்க. இலகுவா இருந்தது, சரி இறுக்கமா இருந்தது அப்படின்னா அதை வந்து இலக்கம் கொடுக்குறாங்க, தளர்வு பண்றாங்க. அது செய்யறது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த காற்றோட்டம் அந்த உயிர்நிலை ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இயல்பான தன்மையில வந்து நம்ம உடல்ல வந்து பரவிட்டே இருக்கும் அல்லது சுத்திட்டே இருக்கும். அப்படி சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அல்லது மனம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மிக அருமையாக எந்த ஒரு மருத்துவம் இல்லாமல் மாற்று மருந்துகள் இல்லாமல் இன்டேக் அப்படிங்கிறது பெருசா வந்து இல்லாம நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக செயல்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அக்குபஞ்சர்ல யூஸ் பண்ற மாதிரியோ ஃபிளவர் ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியோ பொதுவாக வர்ம மருத்துவத்தில் வந்து ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்றாங்களா பொதுவாக? எஸ். நோ. அப்போ எதுவுமே இல்லாத வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கை விரல்கள் அல்லது கைகளை மட்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ல வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது, குறிப்பிட்ட புள்ளிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க அந்த காற்று நிலை அல்லது உயிர் நிலையை வந்து அவங்க சீர்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வர்ம மருத்துவம் அப்படின்னா பெரிய வந்து ஒரு இதுவா பண்ணிட்டு அப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அந்த உயிர் நிலையை அந்த சமநிலையாக வந்து சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை மட்டும்தான் செய்யறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க, ஒருத்தர் விரல்களே வந்து செய்வாங்க. அப்ப அந்த உயிர்நிலைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எங்க அடங்கி இருக்கு, இப்போ காற்று வந்து இப்ப நம்ம சுத்தி இருக்கு, இப்போ நீர் என்ன நம்ம பார்த்து சொல்றோம், ஒரு ஃபயர் அப்படின்னா பார்த்து சொல்றோம். அப்ப அந்த காற்று வந்து எங்க எப்படி பரவி இருக்குன்றது நமக்கு வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள பாடிக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்ல வந்து ஒரு 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 குறிப்பிட்ட திசைகளை வந்து பரவிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம சரியா தெரிஞ்சு அந்த காற்றோட்ட நிலையில இருக்கக்கூடிய தடைகளையும் இடையூறுகளையும் நம்ம வந்து சீர் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருமே வர்ம கலை அல்லது வர்ம மருத்துவம் தெரிந்த நபர்களாக மாற முடியும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த குழு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராலுமே வர்ம கலை அல்லது வர்ம மருத்துவத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள முடியுமா முடியாதா? தெரிஞ்சு கொள்ள முடியும், ஆனா ரிஸ்க் இருக்கு. இப்போ உயிர்நிலை, எஸ் உயிர்நிலை அப்படின்னு சொல்லும் போதே ரிஸ்க் இருக்குதானே செய்யும். எஸ். அப்போ நம்ம எங்க டச் பண்றோம் அப்படின்னா அவர்களுடைய உயிரில டச் பண்றோம். இப்ப ஏன் வந்து மர்மமா இருக்கு, மற்ற மருத்துவ முறைகள் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லாம வந்து ஒருத்தருக்கு வந்து ஏன் வந்து அந்த உயிர் ஆற்றலை கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா நாம் அந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய அல்லது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் நிலையில் நாம் தூண்டுதல்களை கொடுக்கிறோம். அப்படிங்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கவனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் நாம வந்து எப்படி வந்து நம்ம ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஒரு நபரை காப்பாற்ற முடியும், ஒரு உடலை காப்பாற்ற முடியும், ஒரு மனதை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுதா? அப்போ நம்ம வந்து நம்ம வர்மத்தை வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா வந்து சொல்லி வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுப்போம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய மனம் அல்லது காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் நிலையை நாம் சமன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த புரிதலோட நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய வர்ம மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதுவரையில எங்கேயும் யாரும் சொல்லிக் கொடுக்காத வகையில்
வர்ம மருத்துவத்தை அல்லது அடிப்படை அறிமுகங்களை ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா வந்து எல்லாராலும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? எஸ். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? Yes, sir. ஈஸி. சரி, இத்தனை நாளா வந்து வர்மம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி வந்து வர்மம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுதா? இப்போ உணர்ந்தது Yes, காரணத்தினாலதான் sir. இந்த மர்மம் வேலை செய்யுது. அப்போ உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கறத. சரி, இப்ப வந்து ஒரு அவசர காலங்கள்ல ஒருத்தருக்கு வந்து விழிப்புணர்வு நிலையை கொடுத்து ஒரு உயிரை காக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வர்ம மருத்துவத்தால முடியுமா முடியாதா? மிக எளிமையாக சரியான முடியும். சூட்சுமங்களை தெரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்படுத்தணும் அப்படின்னா பல்வேறு விதமான மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை முழுவதுமாக சரி பண்ண முடியுமா முடியாதா? முடியும். சரி. ஆனா நம்ம வர்மத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுல ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். அதை தெரிந்து வந்து நம்ம அறிந்து செயல்படணும் அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து கடந்து போயிடும். இது வந்து நம்ம வர்ம மருத்துவம் செய்யறோம் அப்படிங்கிறது கூட அந்த வர்மத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து ரொம்ப பொருந்தும். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, அந்த நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க 1 மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நேரம் அப்படிங்கறது அங்க முதன்மையா இருக்க தவிர பொருளாதாரமோ மருத்துவர்களோ வந்து முக்கியம் கிடையாது. இப்போ வர்ம மருத்துவத்தை பொறுத்தவரையில நமக்கு நேரம் என்பது மிக மிக முக்கியம். அப்ப நம்ம அந்த நேரத்தின் அடிப்படையிலையும் காற்றுன்னு சொல்லக்கூடிய மனம் அல்லது உயிர் நிலைகள்லயும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனாலதான் வர்மம் வந்து மர்மமாகவும் வர்மம் ரகசியங்களாகவும் வர்மம் அப்படிங்கிறது மிக துரிதமாகவும் சில நிமிடங்களில் சில நொடிகளில் சில மணி நேரங்கள்ல வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப இந்த மர்மம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வர்மம் அப்படிங்கிறது அந்த ஒரு பெயர் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இன்னொரு வகையில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வன்மம் அப்படின்னு சொன்னா என்னென்ன பொதுவா தெரிஞ்சிருக்குன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? வன்மம் அப்படின்னா என்னன்னு? எஸ். வன்மம்ன்றது என்னது எதிர்ப்பு தெரிவு. எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேற. வன்மம் பழி உணர்ச்சியோட இருக்கிறது. சரி. அப்ப என்னன்னா ஒட்டுமொத்தம் அதை எதிர்க்கிறது பழி உணர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இறுக்கமான தன்மை. அவனை பழி வாங்கியே ஆகணும், ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்த்து போராடியே ஆகணும்னு சொல்ல மாதிரி ஒரு இறுக்கமான தன்மை வந்து குறிக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து மனதுக்கு வந்து ஒரு இறுக்கமான தன்மை அப்படிங்கிறது மன அழுத்தம், காற்றுக்கு இறுக்கமான தன்மை வந்து காற்று அழுத்தம் சொல்லி பாக்குறோமோ அது மாதிரி ஒரு வன்மம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு வலிமை அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்ப இந்த வன்மம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இறுக்கம் அப்படிங்கிற தன்மையை குறிப்பதனால அப்ப அந்த வன்மம் அப்படிங்கிறது மறிவு என்ன வருது அப்படின்னா வர்மம் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு சொல்லியும் எடுத்துக்கலாம். இப்போ மர்மமா இருக்கிறதுனால அதை வந்து வர்மம் அப்படின்னு சொல்ற மாதிரியோ அல்லது வன்மம் இறுகி இருக்கக்கூடிய தன்மைகளை நம்ம வர்ம மருத்துவம் செய்யும்போது என்ன பண்றோம் அப்படின்னா இறுகி இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து நம்ம இலகுவாக்குறோம், இயல்பான நிலைகளுக்கு வந்து நம்ம மீண்டும் கொண்டு வர்றோம். அப்படிங்கிறதுனால அந்த வன்மத்தை நம்ம இயக்கி அந்த இறுக்கமான தன்மைகளை வந்து தளர்வு செய்யக்கூடியதுனால வன்மம் அப்படிங்கிறது நமக்கு மருவி வர்மம் அப்படிங்கிற மாதிரி வர்மம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியர்? எஸ். எஸ். சோ அப்ப வந்து பொதுவாக வந்து வர்மம் அப்படின்னா என்ன, மர்மம் அப்படின்னா என்ன, வன்மம் அப்படின்னா என்ன, வர்மம் வந்து எப்படி வந்துச்சு, அதனுடைய பெயர் காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பிராக்டிகலா சித்தர்கள் சொன்னாங்க சார் புக்ல, இந்த புக்ல அவர் சொல்லி அதெல்லாம் விட்டுருங்க. பிராக்டிகலா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்து இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ள முடிகிறதா? எஸ். சரி, இந்த மாதிரி நீங்க யாராவது எங்கேயாவது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஒரு நுட்பமான கிளாரிட்டியோட? இல்ல. எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, ஒண்ணு வர்மம் தெரிஞ்சவர்களா இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணு பயமுறுத்துற மாதிரி வந்து ரொம்ப ஹை ஆட்டிடியூட்ல வந்து இருப்பாங்க. இது வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வரல. அதே மாதிரி சாமானிய மக்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் பயப்படுற மாதிரி ஒரு நேச்சர்ல வந்து இருப்பாங்க.
ஏன்னா வர்மம் வந்து அந்த அளவுக்கு வந்து மிக மிக நுணுக்கமானது. பட் அது நுணுக்கமா இருக்கு அப்படிங்கிறதால அது வந்து மிகப்பெரிய விஷயம் எல்லாம் வந்து கிடையாது. ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதை மனப்பூர்வமா வந்து நமக்கு அதை வந்து சரியா வந்து உணரணும். ப்ராக்டிகல் லைஃபோட வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொன்னா கூட புரியுற மாதிரி வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வர்ம மருத்துவம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மருத்துவமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலை இலக்கியம் சொல்லி அறிவு ரீதி மன ரீதி உடல் ரீதியான்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிக மிக எளிமையாக ஒவ்வொருத்தராலுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து எந்த தகுதி இருந்தாலும் இல்லாம போனாலும் ப்ராக்டிகல் லைஃபோட நம்ம மேட்ச் பண்ணி எளிமையா நுட்பமாக சொல்லும் போது ஒவ்வொருத்தராலுமே மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சான்று அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்த வர்மம் அப்படிங்கிறது அடிப்படையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது காற்று அப்படின்னு சொல்லி இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும், தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும் இல்லையா, மூச்சு பயிற்சி பண்ணணும். தியானம் பண்ண முதல்ல என்ன சொல்லுவாங்க, சுவாசத்தின் மேல் உங்கள் நினைவுகளை வைங்க, எப்படி வந்து உள்ளிருந்து வெளியில போகுதுன்னு பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க இன்டெரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காற்று அப்படிங்கிறத விட அங்க நம்முடைய மனதை கூறுகிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப காற்றுங்கிறது மனமாகவும் காற்று அப்படிங்கிறது பிரதானமான உயிர் நிலையாகவும் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்ப காற்றுங்க பாக்குறாங்க ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, வந்து ஒருத்தவங்க வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு சிலர் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, நாடியை பார்ப்பாங்க. கரெக்டா? நாடிய பார்ப்பாங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து மூக்கு கிட்ட வந்து விரல வைத்து பார்க்கும்போது வந்து சுவாசம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே ஐயா? எல்லாருக்கும் புரியுதா? எஸ். சரி, இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல இருந்து தான் அனைத்து விஷயங்களும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த வர்மம் ஓகே சார், வர்மம் வன்மம் இந்த மர்மம் ரகசியம் இந்த மாதிரி எல்லாம் ஓகே சார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம காற்று வந்து இந்த உள்ளிருக்கு வெளியூருக்கு போய் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா வாசி அப்படிங்கிறது? எஸ். அப்போ அந்த வாசி அப்படிங்கிறதும் உள்ளடக்கி இருக்குது. அந்த வாசினோட ஓட்டங்களை வந்து நம்ம சுவாசிக்கிற மாதிரி வந்து ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம், லங்ஸுக்கு மட்டும்தான் வந்து போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம உடல் முழுவதும் ஆக்சிஜனோட அந்த காற்று வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து எப்படி வந்து பரவி போகுது அப்படிங்கிற நுணுக்கமான விஷயங்களையும் வந்து இந்த வர்ம மருத்துவத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஹேண்டில் பண்றோம். அப்படிங்கிறதுனாலும் இந்த வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் முழுக்க முழுக்க வர்ம மருத்துவத்தினுடைய பிரதானமான பகுதி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ வாசின்னு சொன்னாலும் சரி, காற்றுன்னு சொன்னாலும் சரி, மனம் அப்படின்னு சொன்னாலும் சரி, உயிர்நிலை அப்படின்னு சொன்னாலும் சரி, அத்தனை விஷயங்களுமே வர்மம் மட்டும்தான். இதை ஒரு சில இடங்கள்ல வந்து வர்மக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கலரி அப்படின்னு சொல்லுவாங்க, போர்க்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ஏன் வந்து இந்த கலரின்னு சொன்னாங்க அல்லது வந்து போர்க்கலை அப்படின்னு சொன்னாங்க, வர்மக்கலை சொல்றாங்க, வர்ம மருத்துவமா இப்பயே நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள்ல நமக்கு வந்து இப்போ ஒரு நீங்க அந்த வன்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாமே, போராடுதல் அப்படிங்கிற மாதிரி, எதிர்த்தல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டு மன்னர்கள் வந்து சிப்பாய்கள் தளபதிகள் வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், தன்னுடைய நாட்டு மக்கள் போரிடக்கூடிய வீரர்களை வந்து காப்பாற்ற உடனே ஒண்ணு நம்மளோட உயிரை வந்து காப்பாற்றணும். அடுத்ததாக அந்த உயிர் நிலைகளை வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாம அவங்கள வந்து வீட்டுக்கு கொண்டு போறதோ அல்லது மீண்டும் அவளை சரி செய்து வந்து போராட வைக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து வேற எந்த மருத்துவ முறையாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வீச்சுவால் அடிபடுது சார், இல்ல எதிரி வந்து தாக்கிட்டாங்க, அப்ப அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, உயிர் போற கண்டிஷன் இருக்காங்க, அல்லது ரத்தம் பீறிட்டு கொட்டுது அப்படின்னாலோ அப்போ இன்ஸ்டன்டா அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் கிட்ட கொண்டு போயிட்டு அங்க வந்து தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வர்மத்தை கத்துக் கொடுத்தாங்க. இந்த வர்மத்தை வந்து ஒருத்தர் உயிர் போகக்கூடிய நிலை இருந்தா கூட அந்த உயிர் நிலையை, அந்த காற்று நிலையை, மனநிலையை தக்க வைக்கக்கூடிய புள்ளிகள், அதெல்லாம் வந்து வர்ம புள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த செல்லக்கூடிய காற்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம உடம்புல வந்து அங்கங்கே வெவ்வேறு விதமான இடங்கள்ல வந்து வெவ்வேறான அழுத்தங்கள் தன்மைகள்ல வந்து நமக்கு வந்து சென்று கொண்டிருக்கும். அப்ப அந்த மாதிரி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாப்ஸ். இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம், இப்ப நம்ம ஒரு சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போறோம் அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் இப்போ ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த சென்னை டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு இடையிலே வந்து நமக்கு நிறைய ஊர்கள் நிறைய சிட்டி அப்படி எல்லாம் வரும். அது எல்லாமே என்னது, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன ஸ்டாப்ஸ். இப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போறதுக்குள்ள நமக்கு நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும், நிறைய நிறுத்தங்கள் இருக்கும். இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்ஸ், அந்த நிறுத்தங்கள் அனைத்துமே இங்க வருமத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
புள்ளிகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி வந்து ஒரு குறுகிய இடத்துலதான் வந்து இருக்கும். இதுதான் வந்து அக்குபஞ்சர்லயுமே வந்து இன்டெரக்டா வந்து உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அக்குபஞ்சர் தெரிஞ்ச அனைத்து நபர்களுக்கும் வந்து பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆர்கன்ஸ் இப்படி செய்து பேலன்ஸ் ஆகுது, நாடி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா வர்ம மருத்துவர்களை போல வந்து வேறு யாருக்காவது உலகிலேயே வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கறத நான் அனுபவத்துல பார்த்த வரையில. நீங்க யாராவது வந்து ஒரு வர்ம மருத்துவத்துல இந்த அளவுக்கு நுணுக்கமா பாக்குற மாதிரி மற்ற மருத்துவ முறையில வந்து தெரிஞ்சிருக்க முடியும் அல்லது பார்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது நம்புறீங்களா? இல்ல. இருக்கவும் இருக்காது, சாத்தியம் கிடையாது. ஏன்னா அந்த காலங்கள்ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நுணுக்கங்களை சித்தர்கள் வழியாகவும் அதற்கு மேல வந்து நம்ம கனவுல ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி போனா அது வேற ரூட்ல போகும். அப்போ வந்து அந்த போர்க்கால அடிப்படையில இருந்து பிறந்ததுதான் இந்த வர்மக்கலை. இப்ப நம்ம வந்து ஹீலிங் எடுக்கிறோம் சார், ஃபிளவர் ரெமடி எடுக்கிற ஒரு அக்குபஞ்சர் பண்றோம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மருத்துவமா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா வர்மம் அப்படிங்கிறது முதல்ல வந்து நமக்கு அந்த போர்க்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல பாதிப்புகள் ஏற்படும் போது அவருடைய உயிர்களை காக்கக்கூடிய ஒரு கலையாக இருந்தது. அதை வந்து அப்போ வர்மக்கலை அப்படின்னு சொல்றதோ போர்க்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போர்ல போகும்போது அந்த போர்ல இருந்து அவங்க வந்து காப்பாத்தி உயிர்நிலையை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வர்மத்தை ஒரு வகையில வந்து போர்க்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வன்மம், அந்த புரட்சி, அந்த போராட்டம் அப்படிங்கறத வந்து பங்கு பெற்று பாதிப்புகளுக்கு ஆளாகும் போது அவர்களுக்கு அந்த வாசி ஓட்டம்னு சொல்லக்கூடிய அந்த காற்று ஓட்டங்கள் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கி வந்து அவங்க சரி செய்து காப்பாற்றுகிறதுனால வர்மக்கலை அப்படிங்கிற பெயர்களும் வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ வர்மக்கலை அப்படின்னு சொன்னாலும் சரி, கலரி அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி தான். கலரி அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது போர்க்கலை அப்படின்னு சொன்னாலும் சரி, அனைத்துமே இந்த வர்ம மருத்துவத்தை தான் குறிக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பொதுவா என்னவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வர்ம மருத்துவமா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து நம்ம ஒரு போர்க்கலையா தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடக்கணும்னா அப்பதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வர்ம மருத்துவத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு உயிரை போக்க செய்யவும் முடியும், ஒரு உயிரை காக்க செய்யவும் முடியும். ஆனா இந்த போர்க்கால அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காற்றோட்ட நிலைகள், அந்த வாசி நிலைகள், அந்த உயிர் நிலைகள் வந்து குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம சொல்றோம் இல்லையா, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் இடையில இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த ரயில்வேஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின்ஸ்ல வந்து நம்ம லைவ் லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணுவோம். அப்ப எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம அந்த பஸ் பிடிக்க முடியும், ட்ரெயின் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த லைவ் ட்ராக்ஷன், லைவ் லொகேஷன் வந்து யாருக்கு தெரியும்னா ஒரு வர்ம மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அந்த வர்ம மருத்துவத்தை சரியா தெரிஞ்சது அப்படின்னா எந்த பஸ்ல எங்க ஏறணும், எந்த ஸ்டாப்ல இறங்கணும், ஒருவேளை மாடி இறங்கிட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் எந்த ஸ்டாப்ல போய் ஏற முடியும், அப்ப நம்ம அல்டிமேட்டா அந்த டெஸ்டினேஷன் போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறத அனைத்து விஷயங்களும் நுணுக்கமும் ஒரு வர்ம மருத்துவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து வர்ம மருத்துவத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு மருத்துவத்தாலும் இந்த அளவுக்கு நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இந்த மொமெண்ட் வரையில பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்பதுதான் 100% உண்மை. அதே மாதிரி அதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அப்படி அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணா அது வந்து ஒரு மருத்துவமா தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து ஒரு போர்க்கலையாக ஒரு வர்ம கலையாக முழுவதுமாக நிறைவாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் நினைவுல வைத்துக் கொள்ளணும். அப்போ ஒரு வர்ம மருத்துவ முறையினால நம்ம என்ன பண்ண முடியும், போர்க்கலை அல்லது வர்மக்கலை அல்லது வன்மக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு உயிரை வந்து போக்கவும் முடியும். மருத்துவம் அப்படிங்கிற பெயரில் நம்ம பார்க்கும்போது ஒரு உயிரை நம்மால காப்பாற்றவும் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியருங்களா? ஏன் வந்து அப்ப வர்மம் வந்து ரொம்ப ரகசியமா இருக்குல்ல, வந்து வர்மத்தை பார்த்தா நம்ம வந்து ஏன் பயப்படுறோம், அதே மாதிரி வர்மம் வந்து ஏன் மருத்துவமா இருக்கு, வர்மத்தினால வந்து எப்படி காப்பாற்ற முடியுது, எப்படி வந்து உயிர் போக்க முடியுது அப்படிங்கிற நுணுக்கங்கள் புரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ். சரி. அப்ப பொதுவா வந்து இந்த வர்மத்தினால வந்து ஒரு 5 அடிப்படையான விஷயங்களை வந்து செய்ய முடியும். 5 செயல்கள். இப்போ இந்த ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து புள்ளிகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ எந்தெந்த புள்ளிகள் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஒரு சென்னையில இருந்து வந்து போகிறோம் சார். இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து சென்னையில ஏற வேண்டிய ஒரு நபர், அவர் ஏதோ ஒரு ஒர்க்கா வந்து ஒரு காஞ்சிபுரம் போயிட்டார். இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போற பஸ் வந்து அவர் சென்னையில வந்து தான் ஏறணும். அவரால் வந்து சென்னையில வந்து ஏற முடியல. அப்ப அவருக்கு என்ன தெரியணும், சென்னையில ஒரு 8 மணிக்கு கிளம்புதுன்னு வைங்களேன், அந்த கோயம்புத்தூர் போற பஸ் 8 மணிக்கு சென்னையில கிளம்பக்கூடிய ஒரு பஸ் அவர் எப்ப காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு போய் கரெக்டா சேர்றாரோ அந்த நேரத்துல வந்து அவருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு 8 மணிக்கு கிளம்பி இருக்கக்கூடிய அந்த பேருந்து அப்படிங்கிறது அவர் சென்று அவர் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய அதே நேரத்துல வந்து சேருமா சேராதா, சேர்ந்து அல்லது அல்லது வந்து தான் இருக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டு அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி வந்து போயிடுச்சா அல்லது இன்னுமே வந்து சென்னையில வந்து டிராபிக்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அவரோட சென்னையில வந்து பஸ் ஏற முடியல அப்படின்னு சொன்னா கூட காஞ்சிபுரத்துல இருந்திருந்தாலும் அவர் செங்கல்பட்டுல வந்து ஏறி
சரியா வந்து அந்த பயணத்தை வந்து அவரால் முடிக்க முடியும். இதே போல ஒரு வர்ம மருத்துவம் அப்படிங்கிறதுல வந்து அந்த ரகசியம், அந்த மர்மம், அந்த வன்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு இடங்கள்ல ஓடி ஒளிந்து இருக்கும். இப்போ எல்லாராலும் வந்து சரியா வந்து அதே மாதிரி சென்னையில வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து ஏற முடியுமா? கிடையாது. ஒரு சில பஸ் மிஸ் பண்ணிடுவோம், ஒரு சிலருக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு வேலை வந்திருக்கும். அப்போ அல்டிமேட்டா நம்ம வந்து வேலை இருந்தாலும் இல்லாம போனாலும் ஆன் டைம்ல ஏறணும் அப்படின்னாலும் சரியான டெஸ்டினேஷன் அடையணும் அப்படின்னு சொன்னா அதை பத்தின அந்த அப்டேட் நுணுக்கங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த உயிர்நிலை அந்த மனதினுடைய ஆற்றல் அந்த காற்றினுடைய அந்த காற்றினுடைய நிலை அல்லது வாசி நிலையை வந்து எந்த ஒரு டெக்னாலஜியாலோ எந்த ஒரு வர்ம மருத்துவத்தை தவிர்த்த எந்த ஒரு மருத்துவத்தாலும் இப்போ வரையில செய்ய முடியவில்லை அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நாம ஒத்துக்கணும். அப்ப வந்து வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். அப்படியே அந்த வர்ம மருத்துவத்துல வந்து நம்ம ஒரு அந்த ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வர்ம புள்ளிகளை பயன்படுத்தி நம்ம ஒரு 5 விதமான செயல்களை வந்து நம்மளால கொடுக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னா, ஒரு உயிரை போக்க முடியும், ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஒரு ஒரு நோயை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நோயை வந்து நம்ம குணமாக்க முடியும், அதே போல ஒரு நோயை இன்னொருத்தவங்க கொடுக்கவும் முடியும். எப்படி வந்து ஒரு உயிரை காப்பாத்துறோம் உயிரை வந்து போக்குறோமோ அதே போல ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் உருவாகக்கூடிய சூழ்நிலைகளையும் வந்து நம்ம ஒரு வர்ம மருத்துவரால வந்து ஏற்படுத்த முடியும். அட் சேம் டைம் வந்து இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணமாக்கவும் முடியும். அப்போ அல்டிமேட்டா இந்த உயிரை எடுக்கிறது போக்குறது, நோயை வந்து குணமாக்குறது, நோயை வந்து நம்ம நோயை வந்து சேர்க்கிறது, அதான் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறத நோயை சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நோயை சேர்க்கவும் முடியும், நோயை நீக்கவும் முடியும், உயிரை போக்கவும் முடியும், உயிரை காப்பாற்றவும் முடியும், காக்க முடியும். அல்டிமேட்டா பார்க்கும்போது ஒருத்தருடைய ஆயுளை நீட்டிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒட்டுமொத்த விஷயங்களையும் வர்ம மருத்துவத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள் இருக்கும்போது அதை நம்ம எந்த அளவுக்கு நுட்பமாக மிக எளிமையாக ப்ராக்டிகல் லைஃப்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு ஒரு மருத்துவத்துறை சார்ந்து வந்து ஒரு மிராக்கலான ஒரு அற்புதங்களை ஒவ்வொரு வர்மம் தெரிந்த நபர்களாலும் நிச்சயமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப சொல்லுங்க, வர்மம் தெரிஞ்சுக்கிட்டு வர்ம மருத்துவத்துல இருந்து நம்மளால பல்வேறு அற்புதங்களை செய்ய முடியுமா முடியாதா? முடியும். ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும் தானே? எஸ். அப்போ அன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, அன்னைக்கு மர்மமா இருந்தது, வன்மமா இருந்தது, போர்க்கலையா இருந்தது, ஓகே. ஆனா நம்ம இன்னைக்கு என்னவா தெரிஞ்சுக்கணும், ஒரு உயிரை காப்பதற்கு ஒரு நோயை நம்ம வந்து நீக்குவதற்காக தான் மருத்துவமா பயன்படுத்துறோம். உயிரை போக்கணும் அப்படின்னா அது வந்து போர்க்கலை அடிமுறை அப்படிங்கிற பேர்ல வந்து உயிரை மாய்க்கக்கூடிய தன்மைகளை வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம போகாம ஒரு வர்ம கலை அல்லது போர்க்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது நாம வந்து ஒரு வர்ம மருத்துவமா கத்துக்கிறோம். இப்போ வர்ம மருத்துவமா கத்துக்கும் போது நம்ம நோய்களை நீக்குவதற்காகவும் உயிர்களை காப்பதற்காகவும் ஒரு ஆயுளை நீட்டிப்பதற்காகவும் நம்ம பயன்படுத்துறோம். நோயை சேர்ப்பதற்காகவோ அல்லது அவருடைய உயிரை போக்குவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த வர்ம கலைன்னா என்ன, போர்க்கலைன்னா என்ன, வன்மம்னா என்ன, ரகசியம்னா என்ன, வர்மம்னா என்ன, காற்றுன்னா என்ன, வாசின்னா என்ன, மனம் அப்படின்னா என்ன, எப்படி செயல்படுது, அப்புறம் மன அழுத்தம்னா என்ன, அப்ப மனநலம் சார்ந்து எப்படி பிரச்சனை வருது, உடல் சார்ந்த என்ன பிரச்சனை வருது, உயிர் நிலைன்னா என்ன, அப்ப ஒருத்தவங்க வந்து ஏன் வந்து மயக்கத்தில் இருக்கவங்க காப்பாற்ற முடியுது, ஒருத்தவங்க ஏன் வந்து மயக்கம் போட்டு வீராங்க, ஒருத்தவங்க எப்படி உயிர் போகுது, எப்படி வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியுது, இப்படிங்கிற அடிப்படையான விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தராலும் முழு மனதோட நிறைவாக உணர்ந்து கொள்ள முடிகிறதா? எஸ். சரி. இந்த மாதிரி 5 விஷயங்களை வந்து நம்ம வர்ம மருத்துவத்தை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சரி, அதாவது வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்ததா வந்து நம்ம இந்த வர்ம மருத்துவம் நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து அந்த காற்றினுடைய இயக்கங்கள் தடைகளை வந்து நீக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப நீங்க பிராக்டிகலா சொல்லுங்க, அந்த காற்றில் நம்ம பாடியில வந்து பரவி கொண்டிருக்கிறது இல்லையா, அந்த வாசின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அல்லது உயிர் நிலை, இந்த உயிர் நிலையை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாடியில வந்து பரவி இருக்கோம் அல்லது எப்படியெல்லாம் வந்து அந்த தடையை வந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி வர்ம மருத்துவம் அப்படிங்கிற கான்செப்டை மறந்துடுங்க. பொதுவா வந்து சார் காற்று இப்படி எல்லாம் இருக்கும் சார், இங்கெல்லாம் இருக்கும், அப்ப இதெல்லாம் செய்யும் போது வந்து நம்ம அந்த காற்று ஓட்டங்களை தடையை வந்து சீர் செய்ய முடியும்னு சொல்லி பிராக்டிகலா உங்க மைண்டுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் சொன்னீங்க அப்படின்னா உண்மையா இந்த வர்ம மருத்துவத்தை வந்து நம்ம எந்தெந்த இடங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ரகசியங்களை எல்லோருக்குமே நான் சொல்லி கொடுக்குறேன். எஸ். எஸ், எனிஒன்? யாரும் இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஆனா சில பேரால தான் அது பண்ண முடியும். வர்ம இஸ் நாட் ஈஸி திங். அப்படின்னு யாருங்க ஐயா சொன்னது?
இல்ல என்ன பொறுத்த இல்லைன்னா அந்த ஏன்னா அந்த அளவுக்கு என்னது அது திறமையானவங்க தான் எனக்கு தோணுது. எதனால அப்படி நினைக்கிறீங்க ஐயா? இல்ல உங்களுக்கு யார் வந்து அந்த மாதிரி சொல்லி வந்து திணிச்சு வச்சிருக்காங்க ஐயா? யாரும் திணிக்கல. ம் நானு எல்லா ஃபீல்டுலயும் போய் பார்த்துருக்கேன். இந்த ம் வர்மம் அதனால தான் வர்மம் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகல. ம் அதுதான் ஒரு என்னோட சிலரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்து இல்லையா? எஸ், எஸ். சரி. ஆனா இப்ப நான் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க சொன்னது ஒரு பக்கம் வந்து உண்மையா பொய்யா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், சரியான புரிதலோட எஸ் சார் ஐம் ரெஃப்ளெக்ஸாலஜி மூச்சு விட சிரமப்படும் போது லங்ஸ் அண்ட் த்ரோட் பாயிண்ட் பண்ணும்போது பிரீத்திங் நார்மல் ஆகும். ஓகே. இங்க நீங்க சொல்றது வந்து ரெஃப்ளெக்ஸாலஜில வந்து ஓகே, தேங்க்யூ மேம். ரெஃப்ளெக்ஸாலஜில வந்து நீங்க காற்று ஓட்டங்களை வந்து சரி பண்றீங்க, ஓகே. ஆனா காற்று ஓட்டங்களே வந்து அந்த வாசின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் உறுப்புகளை வந்து வெவ்வேறு இடங்கள்ல பயணிக்கும் போது வெவ்வேறு விதமா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஒரு லங்ஸ் மட்டும் சரி பண்ணா மட்டும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மயக்கம் சரியாயிடும் அல்லது வருமத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரி பண்ண முடியும் கிடையாது. ஆனா நம்ம வந்து அந்த லங்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம சரி செய்யும் போது ரெஃப்ளெக்ஸாலஜிலோ இல்ல சரி இல்ல சுஜோக் இந்த மாதிரியான விஷயங்களையோ அல்லது த்ரோட் பாயிண்ட்ல நம்ம செய்யும் போது நம்ம செய்யறதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வாயு மட்டும்தான், பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நான் முடிஞ்சா வந்து என்னோட 5 to 10 minutes வந்து ஸ்டோப் பண்றேன். இந்த மாதிரி வர்ம மருத்துவம் சாராத பல்வேறு தெரப்பி, பல்வேறு ஹீலிங்ஸ், பல்வேறு மருத்துவ முறைகள் நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப வர்ம மருத்துவத்தில் வந்து வேற என்னென்னலாம் ரகசியங்கள் இருக்கு, வேற என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஒரு இமேஜ் ஷோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்ப நம்ம இந்த காற்று வாசின்னு சொல்லக்கூடியது வெறும் லங்ஸ்ல வந்து போகக்கூடிய காற்று மட்டும் கிடையாது, உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பெயர்கள் மாறும், அதனுடைய தன்மைகள் மாறும். நம்ம வர்மத்தில் சொல்ல மாதிரி அந்த வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ம புள்ளிகளோட பெயர்கள் மாறும். அதை எப்படி வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடாலஜியுமே வந்து டோட்டலி வந்து மாறும். சரிங்களா? தேங்க்யூ மேம். சரிங்க. அப்ப நீங்க சொல்லியிருந்த மாதிரி இருந்தா இப்ப இந்த மாதிரி வந்து தெளிவாக நுட்பமாக நீங்க வந்து சரியா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல அப்படிங்கிறது கூட சப்போஸ் இந்த மாதிரி புரிதலோடு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியும் அல்லது வந்து எல்லாராலுமே வந்து எளிமையாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்களால வந்து உணர முடியுதுங்களா ஐயா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு புரிதலோடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. எஸ். ஆனா நிறைய நபர்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து போர்க்கலை மர்மம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நிறைய ஓலைச்சுவடியில் இருக்கிற குறிப்புகள் வந்து இல்லாம போயிடுச்சு. அதை சொல்ல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்கள் வந்து வெவ்வேறு விதமா வந்து பெயர்களை மாத்தி மாத்தி அவங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்தி சொல்லிட்டாங்க. அப்போ ஒண்ணு உண்மை தன்மைகளை வந்து இருக்கிற மாதிரியே சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கிடையாது, அல்லது உண்மை ரகசியம் என்னோட இருந்துட்டு போட்டோம் ஆனா ப்ராக்டிகல் லைஃபோட மேட்ச் பண்ணி ரொம்ப எளிமையாக அதை வந்து சொல்லி கிடக்கக்கூடிய நபர்களோ அல்லது அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய நபர்களே வந்து சரியாம சொல்லாம போறதுதான் வந்து காரணம். மற்றபடி வந்து எல்லாராலையும் வந்து வர்மத்தை கத்துக்க முடியும், எல்லாராலையும் வந்து செயல்படுத்த முடியும். ஆனா அந்த உயிர்நிலை அல்லது காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம அங்க கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா வந்து பயன்படுத்தணும், அவ்வளவுதான். அதையுமே வந்து நம்ம வந்து வர்ம மருத்துவம் மட்டுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்து கிடையாது. ஆனா போர்க்கலை மாதிரியோ வன்மக்கலை மாதிரியோ வர்மக்கலை மாதிரியோ உயிரை போக்கணும், நோயை சேர்க்கணும், ஆயுள வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த உயிருக்கோ அந்த உடலுக்கோ அந்த மனதிற்கோ வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து அந்த உயிர்நிலை சார்ந்த விஷயங்களை வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி வர்மம் அப்படின்னு சொன்னாலே போட்டு வந்து இப்படி அப்படியே வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்கணும், வலி இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப மைல்டா வெரி சாஃப்ட் டச்சா இருக்கும். காற்று ஒரு தென்றல் காற்று வந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப இதமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வர்ம புள்ளிகளை வந்து மிக மிக இதமாக நம்ம வந்து அதனுடைய புள்ளிகளை வந்து தூண்டணும். அதுதான் வந்து ஒரிஜினலா வந்து நம்ம சரியான முறையில வந்து வர்மங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய முறை. அதை விட்டுட்டு போயிட்டு வந்து நம்ம திருப்புறம் செய்யறோம்னு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வந்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மசாஜ் மாதிரியோ இல்ல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பிசியோதெரப்பி மாதிரியே வந்து ஆயிடும். அப்ப காற்று வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மென்மையான இலகுவானதோ அது போல அந்த இறுக்கமான தன்மைகளை பொறுத்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மைல்டா வந்து வர்ம பாயிண்ட்களை வந்து பயன்படுத்தணும். சரிங்களா ஐயா? எல்லாருக்கும் புரியுதா? எஸ். சரி சரி. இப்போ நான் கேட்டு காற்று வந்து எப்படி எல்லாம் நம்ம பரவி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரதமர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிராணசக்தி, பிராணவாயு, பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி எல்லாம்.
அதை தாண்டி வந்து பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா தச வாயுக்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களையா? தச வாயுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். எஸ். ஆனா வர்மத்துல பாத்தீங்க அப்படின்னா 12 வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 12 வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாமே வந்து ரகசியம், இதெல்லாம் தான் வந்து மர்மம். அதே மாதிரி இப்ப நம்ம காற்று அப்படின்னா ஒரு மேடம் போட்டது சார், ரெஃப்ளெக்ஸாலஜில வந்து நாங்க த்ரோட் பாயிண்ட்டுக்கும் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜில அல்லது கோசா தெரப்பில நம்ம வந்து த்ரோட் பாயிண்ட்டுக்கும் லங்ஸ் பாயிண்ட்டுக்கும் நாங்க வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க வந்து பிரீத்திங் இஷ்யூ வந்து சரியாகுதுன்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு வந்து சுவாசம் இப்படி போகுது அப்படிங்கும்போது த்ரோட் ஏரியா பாக்குறாங்க, லங்ஸ் அப்படிங்கிறது பிரதானமா வந்து பிராணசக்தி அப்படிங்கும்போது இது வந்து சரி பண்ணும்போது சுவாசம் வந்து வருது. ஓகே. ஆனா அவங்க அங்க சரி செய்யறது வந்து என்ன அப்படின்னா பிரீத்திங் சரி பண்றாங்க. ஓகே. அப்ப அவங்களுக்கு வந்து சுவாசம் வருது, ஹெல்தியா இருக்காங்கன்றது ஓகே. ஆனா அவர்கள் உயிர் நிலைகளை, உயிர் ஆற்றல்களை சரி பண்றவங்க கிடையாது. அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வர்ம மருத்துவத்தை தவிர்த்திருக்கக்கூடிய அனைத்து முறைகளுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணு மனம்னா மனதுக்கு மட்டும் கொடுப்பாங்க, உடல் அப்படின்னா உடலுக்கு மட்டும் கொடுப்பாங்க, உயிர் அப்படின்னா உயிருக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஆனா வர்ம மருத்துவத்துல ஒண்ணுத்துல மட்டும்தான் நீங்க உயிருக்கும் கொடுக்க முடியும், உடலுக்கும் கொடுக்க முடியும், மனதிற்கும் கொடுக்க முடியும். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவ முறைகளை வந்து மிக ரகசியமாக, மிக மர்மமாக பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லப்படாமல் மூடி மறைச்சு வச்சிருக்கிறது தான் வந்து வர்மம் அப்படிங்கிறது வளராம போறதுக்கோ அல்லது வர்மத்தை பார்த்து நம்ம பயப்படுறதோ அல்லது வர்மத்தை வந்து நம்ம தவறாக பயன்படுத்திருக்கோ வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட அனுபவ ரீதியா என்னோட பார்வையில வந்து நான் பாக்குறேன். சரி, இப்போ அந்த மாதிரி எங்க அவங்க ஃபுட் நம்ம இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அல்லது நம்ம பிசிக்கலா ஒண்ணு பண்றோம் அல்லது பிசியோதெரபி பண்றோம், யோகா பண்றோம், இப்படி எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பிராணசக்தி அப்படிங்கிற தன்மையில் வந்து நிச்சயமா வந்து ஆரோக்கியமா இருக்கும். சரி, இப்ப பிராணசக்தி அப்படிங்கிற தச வாயுக்கள் வந்து ஒரே ஒரு வாயு மட்டும்தான். அதை தாண்டி தச வாயுக்கள் வந்து நமக்கு ரிமைனிங் 9 வாயுக்கள் வந்து இருக்கும். இதே நீங்க 12 வாயுக்களா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 12 வாயுக்களா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிராணவாயு பிராணசக்தியை தவிர்த்து ரிமைனிங் 11 வாயுக்கள் வந்து நமக்கு இருக்கும். இப்போ ஒவ்வொரு வாயுக்களுக்கும் பின்னாடி வந்து வெவ்வேறு உறுப்புகளை இயக்கக்கூடியதாகவும் வெவ்வேறு பரிணாமங்கள் வந்து உடல்கள் வந்து பரவக்கூடியதாகவும் இருக்கும். ஆனா இப்போ ஒரு 5 நிமிடங்களை வந்து ஒரு வர்மாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து ஷோ பண்ணும்போது அப்போ இத்தனை விஷயங்கள் வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வர்மம் வந்து ஒரு சுவாசியை, அந்த ஒரு காற்று ஓட்டத்தை, அந்த ஒரு உயிர் நிலையை, உயிர் சுவாசத்தை வந்து எப்படி வந்து சரி செய்யும் போது இவ்வளவு அற்புதமா வந்து உடல் நோய் எப்படி சரியாகுது, மனநோய் எப்படி சரியாகுது அப்படிங்கிற அல்லது உயிர்நிலை எப்படி சரியாகுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோராலுமே புரிஞ்சுக்க முடியும் வித்தவுட் எனி ஜீரோ கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ். சரி, இப்ப நமக்கு உடல்ல வந்து இந்த நுரையீரல் பகுதியில் வந்து நம்ம சுவாசித்து வெளியிடக்கூடிய இந்த காற்றுக்கு வந்து பிராணசக்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ பிராணசக்தி அப்படிங்கிறது வந்து பிரீத்திங் இஷ்யூ, லங்ஸ் சார்ந்த விஷயங்கள், த்ரோட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இருக்கும். இப்ப உடல் முழுவதுமே வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பிளட்ல கலந்து நமக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். அப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ திடீர்னு இந்த பேரலைசிஸ் வந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு இருக்கும், கை கால் வந்து வராம இருக்கும். அது வந்து காது கேட்கல சார், கண்ணு வந்து துடிச்சிட்டே இருக்கு, கண்ணு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது, திடீர்னு மாலைக்கண் நோய் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? எல்லாத்துக்கு பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க சரியான அந்த காற்று ஓட்டம், வாசி ஓட்டம், அந்த உயிர்நிலை ஓட்டம் இயல்பான நிலையில் இயங்கவில்லை அப்படிங்கிறத அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அந்த இயல்பான இயங்காத நிலைகளை வந்து நாம சீர்படுத்துவதற்கும் தூண்டுவதற்கும் வந்து பயன்படுத்தி இந்த வர்ம மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தணும். இப்போ வர்ம மருத்துவத்துல அடிப்படை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த காற்று நிலையை, மனநிலையை, வாசி நிலையை அல்லது உயிர் நிலையை சீர்படுத்துகிறார்கள், தடைகளை நீக்குகிறார்கள். அந்த வாசி ஓட்டம் இல்லாத இடங்களில் அதை அந்த குறிப்பிட்ட வர்ம புள்ளிகளை தூண்ட செய்து அந்த இடங்களுக்கு அந்த காற்று ஓட்டம் அல்லது அந்த உயிர்நிலைகளை வந்து பரவ செய்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் முழுக்க முழுக்க உண்மை. சரி, இப்போ அந்த காற்று ஓட்டம் அல்லது உயிர் நிலையில வந்து நம்ம என்ன பண்றோம், சீர் செய்யறோம், அதுல இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கிறோம். அந்த உயிர்நிலை ஓட்டங்கள் வந்து வராத இடக்கூடிய இடங்கள் வந்து நம்ம என்ன பண்றோம்னா வர்ம புள்ளிகளை சரியான முறைகளை வந்து இயக்கம் செய்யும் போது அந்த உயிர்நிலைங்கிறது வந்து அந்த இடத்துக்கு வந்து பரவும். இது நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு காற்று அப்படிங்கிறது வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருந்து குறைவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அல்லது வந்து உணர்ந்திருக்க முடியும். சரிங்களா ஐயா? எஸ், எல்லாருக்கும் புரியுதா? காற்று வந்து அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது சார். சரி, அப்போ ஒரு சில இடங்கள் என்ன சொன்னா வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி காற்று வந்து அந்த இயல்பான தன்மை இல்லாம போச்சுன்னா, காற்று அழுத்த தாழ்வு நிலை, புயல் வருது, மழை வருது, இடி வருது, மின்னல் வருது. அப்போ அந்த இயற்கையின் சூழ்நிலையே வந்து டோட்டலா வந்து மாறுபடுது அப்படிங்கும்போது மனிதனுக்கு பாதிப்பு வருது போல. நாம வெளில பார்க்குற அந்த காற்றழுத்த நிலைகளோட மாற்றங்கள் மட்டும் கிடையாது. நம்ம உயிராக அந்த உயிர் நிலையாக அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசி ஓட்டத்திலும் நம்ம எப்படி வந்து வெளியில எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பாக்குறோமோ அதே போல நம்ம பாடிக்குள்ள நடந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வெளியில சொல்ற மாதிரி காற்றழுத்த தாழ்வு நிலை இந்த சீசன்ல வந்துச்சு, இப்ப வந்து மழை வரும் புயல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல்ல வந்து வர்ம மருத்துவம் தெரிந்த நபர்களை தவிர்த்து மற்ற எந்த ஒரு நபர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு டெக்னாலஜியும் வரல, அப்படி ஒரு மருத்துவ முறையும் இந்த நாள் வரையில இந்த செகண்ட் வரையில கிடையாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து உடல் உறுப்புகள் வந்து எவ்வாறெல்லாம் வந்து பயணிச்சிருக்கும், அப்ப எந்த மாதிரி எல்லாம் வந்து வர்ம புள்ளிகள் வந்து ஸ்டாப்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த வர்ம புள்ளிகள் வெவ்வேறு நேம்ஸ்ல வந்து வெவ்வேறு இடங்கள்ல வந்து இருக்கும். இப்ப அந்த அப்டேட் வந்து நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்ட வந்து நம்ம சரியான இயக்கங்களை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாசி ஓட்டம் சொல்லக்கூடிய உயிர்நிலை வந்து தடைகளை வந்து எடுத்து விடுவோம், சீராக இயங்க செய்வோம். அடுத்தது அந்த வாசி ஓட்டம் இல்லாத இடங்களுக்கு பரவ செய்வோம். இப்போ பரப்புதல், சீர் செய்தல், தடைகளை நீக்குதல், இந்த பிரதானமான 3 விஷயங்களை தான் வர்மக்கலைன்னு சொன்னாலும் சரி, வன்மக்கலைன்னு சொன்னாலும் சரி, போர்க்கலைன்னு சொன்னாலும் சரி, வர்ம மருத்துவம்னு சொன்னாலும் சரி, இந்த 3 விஷயங்களை நம்ம பண்றோம். ஆனா அந்த 3 விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம ரொம்ப எளிமையாக அவர்களோட மனநிலை மாற்றங்கள், அறிவு ரீதியான மாற்றங்கள், உடல்நிலையில மாற்றங்களை வந்து டிஃபால்ட்டாகவே கொண்டு வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வாசின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் நிலைகள்ல தடைகள் ஏற்படுவதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. கோபம் வருது, சந்தோஷம் வருது, துக்கம் வருது இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து பயப்படுறோம் ஒருத்தவங்க, அப்ப வந்து எப்படி துடிக்குது, ரொம்ப ஹார்ட் பீட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து துடிக்கும். கரெக்டா? எஸ். எஸ் சார். அப்ப வந்து நமக்கு அப்படியே லேப்டாப் தூக்கி தூக்கி போட்டு சார் ஸ்பீடா வந்து மூச்சு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய காற்றினுடைய அந்த இயல்பான தன்மையில என்ன நடக்குது, ரொம்ப ஸ்பீடா போகுது, இயல்பான தன்மையில இல்லாம போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியரா? ஜஸ்ட் மினிட். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ ஒரு ஸ்லைடு வந்து நான் ஷோ பண்றேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நிலைகளை பத்தி ஏன் பேசுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் மினிட். ஓகே, ஜஸ்ட் மினிட். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்துருவோம். இந்த காற்று பத்தி நம்ம ஏன் வந்து ரொம்ப எவ்வளவு தூரம் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி. எஸ். ப்ரெஷர்ல கட் ஆகுது. அழுத்தம்.
அப்போ அங்க நம்ம டிவைஸ் எது யூஸ் பண்ணலாம், அந்த அழுத்தத்தை கொடுக்கறது மூலயமாக அங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து அது சாத்தியப்படுத்தி காட்டுதோ, அது போல அந்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு அந்த மனமாகவோ உயிர் நிலையாகவோ இருக்குது அப்படிங்கிறதும், அந்த அழுத்தங்களில் வந்து நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது அறிவு ரீதியாகவோ பல்வேறு பிரச்சனை வந்து நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அழுத்தம், அந்த காற்றினுடைய தன்மைகளை எங்க வந்து நம்ம கூட்டணும், எங்க குறைக்கணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி வந்து நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு அற்புதமான விஷயங்களை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து நான் ஷோ பண்ணியிருந்தேன். சரி, இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா இது புரியாது, பட் நோ ப்ராப்ளம், அடுத்த இன்னொரு பிக்சர் ஷோ பண்ணும்போது புரியும். ஸோ இந்த தச வாயுக்கள் பொதுவாக வந்து வருமத்துல வந்து 12 வாயுக்கள் பார்ப்போம், 12 வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தச வாயுக்கள்ல கூட நமக்கு பிரதானமாக 5 வாயுக்கள் வந்து மிக மிக முக்கியமான வாயுக்கள். அதுல உதாரணமா ஸ்டார்டிங்ல போட்டிருக்க மாதிரி மேல் நோக்கி போற மாதிரியான பாயிண்ட்ல இருக்கிறது வந்து உதான வாயு. சர்க்கிளா போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து பிராணவாயு. அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து நம்ம லங்ஸோ த்ரோட்டோ எல்லாம் சரி பண்றீங்க அப்படின்னா எப்படி வந்து பிரீத்திங் வருது அப்படின்னா அந்த சர்க்கிள், அந்த செஸ்ட் பகுதியில மட்டும் அந்த ரவுண்ட் மாதிரி பிராணவாயு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். ஆனா அதனால ஒரு சிலருக்கு வந்து மயக்கத்துல வராங்க சார், ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ஓகே. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா சமான வாயுன்னு சொல்லக்கூடியது, இதான் வந்து டைஜஷன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அபான வாயு, கீழ் நோக்கி செல்லக்கூடியது, இதான் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், சிறுநீர் கற்கள், அல்லது மென்சஸ் சரியா போகல, பீரியட்ஸ் சரியா வரல, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே கான்ஸ்டிபேஷன் எல்லாத்துக்குமே வந்து காரணம். அடுத்தது அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா வியான வாயு அல்லது வியானன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியான வாயு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கும் அப்படிங்கிற சொல்றேன். இந்த வியான வாயுன்னு சொல்லக்கூடியது நமக்கு உடல் முழுவதும் பரவி இருக்கும். வியான வாயு உடல் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பரவி இருக்கும். இந்த வியான வாயு அப்படிங்கிறத வந்து நம்ம ஹீலிங் பண்றாங்க சார், இல்ல இது பண்ணாங்க அது பண்ணாங்க சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த வியான வாயு வேலை செஞ்சா மட்டும்தான் ஹீலிங் வேலை செய்யும். வியான வாயுல வந்து தடை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஹீலிங்கும் யாருக்குமே வேலை செய்யாது. இப்ப சொல்லுங்க, நம்ம நினைச்சிட்டு இருந்த மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று மட்டும்தான் நமக்கு பிராண சக்தி மட்டும்தான் வந்து உயிர் சக்தியா இருக்குன்னு கிடையாது. ஒரே சக்தி தான் அந்த தச வாயுக்கள் 12 சக்திகள் அப்படிங்கிறது வந்து பிரதானமாக இந்த 5 வாயுக்கள் அப்படிங்கிறதான் நாம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கிறத இந்த ஒரு இமேஜ்ல இருந்து நான் சொல்லிக்கூடிய கான்செப்ட் பிரகாரம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தவங்க ஒரு கை தூக்க முடியல சார், ஒரு கால் தூக்க முடியல அப்படின்னா இப்ப சொல்லுங்க, எந்த வாயு பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது எந்த வாயுல நமக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கும் அல்லது அந்த வாசி நிலை உயிர்நிலை வந்து சமன் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? ஒருத்தவங்க வந்து ஒரு கை ஒரு கால் வர மாட்டேங்குது சார், அல்லது ஒரு கை மட்டும் வர மாட்டேங்குது, 2 கையும் வர மாட்டேங்குது, 2 காலும் வர மாட்டேங்குது, அல்லது உடலே வந்து சரியா இழுக்கம் இல்ல, உடலை ஃபுல்லா வந்து அங்கிருந்து வலிக்குது, உடலே வந்து சோர்வா இருக்கு, மனம் சோர்வா இருக்கு, அடிவ சோர்வா இருக்கு, சரி எஸ் வியான வாயு. அப்போ இந்த வியான வாயு வந்து எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் போயிருக்கும், அந்த வியான வாயு நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது? இப்போ எல்லாரும் நினைச்சிருக்காங்க பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்ல வந்து கை கால் தூக்க முடியல அப்படின்னா வந்து பிசியோதெரபி பண்றோம், இதை பண்றோம் அதை பண்றோம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது ஒட்டுமொத்த காரணம் எதுடா அப்படின்னா அந்த வியான வாயு மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வந்து இந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய உயிர்நிலை வந்து அடங்கி இருக்கிறதுனால வர்மம்ங்கிறது எப்போதுமே மர்மமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த நிலைகள்லாம் வந்து பல்வேறு மருத்துவ முறைகள் வந்து எங்கேயுமே வந்து அவங்க பெருசா வந்து இருக்கிறதும் கிடையாது, கன்சிடர் பண்றதும் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த பிசிக்கல் பாடினா பிசிக்கல் பாடிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, மனம் அப்படின்னா மனதுக்கு மட்டும் கொடுப்பாங்க, அறிவு அப்படின்னா அறிவுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இந்த 3 விஷயங்களும் ஒரு சேர மர்மமான முறையில் மிக எளிமையாக சீர் செய்யக்கூடிய அதி அற்புதங்களை அதிசயங்களையும் இந்த ஒரு வர்ம மருத்துவத்தால மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா இருந்ததா? எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ரைட். புதுசா So, இருந்துச்சு சார். வர்மாக்குள்ள இது வரைக்கும் ஆமா. வர்மா சம்பந்தப்பட்டது எதுவுமே படிச்சது இல்ல சார். சரி. அடுத்த இன்னும் ஒரு இமேஜ் காட்டணும் அப்படின்னா சார், அப்போ வந்து
நாம வந்து ஒருத்தவங்க அல்சர் இருக்கு சார், அப்போ வந்து வர்ம மருத்துவத்துல எப்படி சரி பண்றாங்க, டயபெட்டிஸ் இருக்கு எப்படி சரி பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த அந்த 5 அதே வாயுக்கள் பாருங்க, இங்க ஒரு ஏரோ மார்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. பிராணா ரிசெப்ஷன், உதானா மைண்ட், வியானா சர்க்குலேஷன், சமானா டைஜஷன், அப்பானா எக்ஸ்கிரேஷன். அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த வாயு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்? சமநிலை இல்லாம இருக்கும். எஸ், சொல்ல முடியுதா யாராவது? மைண்ட். எஸ், எனி? எஸ், உதானா. உதான வாயு அது மேல் நோக்கி செல்லக்கூடியது. உதான வாயு எங்க எதை நோக்கி போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து தலையை நோக்கி, பிரெயினை நோக்கி போகுது. இப்ப மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது, ஞாபகம் மறதி இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா இந்த உதான வாயு வந்து மேல் நோக்கி சென்று மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ஓட்டம் வந்து தடையா இருக்குன்னு அர்த்தம். சார் இப்ப ஒருத்தவங்க கேட்கிறேன், சார் ஒருத்தவங்க வந்து ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் சார், அவங்களுக்கு என்ன வாயு பாதிக்கப்பட்டிருக்கும் சார்? சமானா. யாராவது சொல்ல முடியுமா? சமானா. சமான சபானா. வாயு எப்படி இருக்கு? சுத்துற மாதிரியே இருக்கா? சரி, இப்ப ஒருத்தர் வந்து மலச்சிக்கல் இருக்கு, சரியா வந்து வெளியேற மாட்டேங்குது, உணர்வுகளை வந்து சரியா வந்து வெளிப்படுத்த முடியல, அதாவது வெளியேற்ற முடியாத அனைத்து விஷயங்களுமே அபான வாயுனுடைய ஒரு பிரதானமான தன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி, ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ரிசெப்ஷன் ஒரு விஷயங்களை வந்து ரிசீவ் பண்றது சரியா புரிய மாட்டேங்குது, அல்லது வந்து உயிர்நிலை வந்து சரியா வந்து அவங்களால வந்து சுவாசிக்க முடியல, அல்லது எந்த ஒரு விஷயங்களும் அவங்களால வந்து இயற்கை அல்லது பிரபஞ்சத்துல இருந்து வந்து அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா எந்த வாயுனுடைய பிரச்சனையா இருக்கும்? எஸ், பிராணா. சரி, இப்ப சொல்லுங்க, அந்த ரிசெப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு ஆன்மீக ரீதியாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுக்குங்க, காலையில இருந்து வந்து தியானம் பண்ணுங்க, நீங்க வந்து மூச்சுல வந்து சுவாசம் வைங்க, யோகா பண்ணுங்க, வாசி யோகம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி புரியுதா? ஏன் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா வந்து நடக்குது, மெடிடேஷன் பண்ணா ஏன் நல்லா இருக்கு, யோகா பண்ணா ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அங்க அடிப்படையா நடக்கிறது என்ன அப்படின்னா அந்த ரிசெப்ஷன் அந்த தன்மைகளை வந்து நமக்கு கூட்டி கொடுக்குது, ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியா என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிராண சக்திகள் வந்து அந்த உள்ளிக்கக்கூடிய தன்மை வந்து சீராக இயங்கும் போது அந்த ரிசெப்ஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால வந்து உடல் ரீதியாக ஆரோக்கியம் வரும், மன ரீதியாக ஆரோக்கியம் வரும், அறிவு ரீதியாக ஆரோக்கியம் வரும் இப்படின்லாம் சொல்லி பிரம்ம முகூர்த்தம் அல்லது பிரம்ம நேரங்களை எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக ரீதியா வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு கண்மூடித்தனமாக சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்ப கிளியரா புரியுதா? எஸ், புரியுது சார். இப்போ நீங்க வர்ம மருத்துவம் அப்படிங்கிற இந்த இலவச அடிப்படையில வந்து வர்மத்தை மட்டும் கத்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து அதை தாண்டி வந்து பல்வேறு விஷயங்களை கத்துக்கிட்டீங்களா ஒவ்வொருத்தரும்? பல்வேறு தாண்டிய கருத்துக்கள். தமிழர் அந்த மாதிரி வாழ்வியல் சார். எஸ், ஒரு விஷயங்களை தாண்டியும் நம்ம உணர்வுபூர்வமாக ஒவ்வொரு விஷயங்களும் மிக எளிமையாக நுட்பமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மருத்துவமும் கஷ்டம் கிடையாது, எந்த ஒரு லைஃபும் கஷ்டம் கிடையாது, எல்லாமே எளிமையா தான் இருக்குது. ஆனா மக்களோ பிரபஞ்சமோ இயற்கையோ நம்மளுடைய சீனியர்ஸோ குருவோ யாரோ ஒருத்தவங்க உண்மைத்தன்மை என்னங்கிறது வந்து வெளிப்படையா வந்து சொல்லாம இப்படி அப்படி காலையில எந்திரிங்க, மூச்சை விடுங்க, மூச்சை இழுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, இப்படி நடக்கும் இது நடக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அது இதுன்னு சொல்லி போட்டு எக்கு தப்பா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிளியர்? சரி, இதுதான் வந்து நம்ம இந்த செஷனுடைய இறுதியான ஒரு ஸ்லைடு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 9:30 கிட்ட வந்து செஷன் வந்து முடிச்சுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்த அதே 5 வாயுக்கள் தான் இது என்ன சொல்றாங்கன்னா மேஜர் வைட்டல் எனர்ஜிஸ் மோட்டிவேட்டிங் லைஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 5 வாயுக்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து சமநிலை இருந்துச்சு அப்படின்னாலே மனம், அறிவு, சிந்தனை, உடல் அனைத்துமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இதுல வந்து ஒரு 5 நபர்கள் வந்து படிக்கணும். மேல ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, உதாரணம் பிராணன் அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏரோ மார்க்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் மருத்துவம் அப்படிங்கறத தாண்டியும். மேல ஒரு வாழ்வு போகுதா, அது வந்து கீழே ஸ்பிரிங்கா சுத்திட்டு வர மாதிரி இருக்கா, அப்புறம் வந்து இங்க வந்து சென்டரா ஒண்ணு இருக்கா, கீழ் நோக்கி ஒண்ணு போகுது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பிராணவாயு அது மொத்தமா சுத்தி வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. என்னன்னா நீங்க காட்டுறேன், இங்க போட்டிருக்காங்களே இதான் வந்து வியானன், இந்த மொத்தமா இருக்கக்கூடியது. சரி,
சரி, யாராவது ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நபர்கள் படிக்க முடியுமா? எஸ், உதாரண வாய் படிங்க. Throat to the head, upward ம் moving energy, speech, ம் memory, intake, will, effort, mental strength, balance, sensing, and intelligence. சரி, இப்போ உதாரண வாழ்வு வந்து அந்த ரிசப்ஷன் அப்படின்னு சொல்ல சரி, இந்த உதாரண வாய்வு வந்து நம்ம சரியா வந்து கொடுத்தோம், மோட்டிவேட் பண்ணோம், சரியா வந்து இயக்கம் கொடுத்தோம் அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆற்றல், அறிவு, திறன், இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் மூளை சார்ந்து சொல்றோமோ, அது தலையை சார்ந்து சொல்றோமோ, த்ரோட்டில இருந்து ஆரம்பிச்சு நம்ம தலைப்பு உச்சி தலைவரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைல இருந்தாலும் இந்த உதாரண வாயுனுடைய அந்த உயிர்நிலையில வந்து சரியான தன்மையில வந்து இயல்பான நிலையில வந்து நம்ம சீர்படுத்தி கொடுக்கும் பொழுது, இப்ப சொல்லுங்க, எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸ் கிடைக்குமா? எல்லாருக்குமே நாலேஜ் கிடைக்குமா? எல்லாருக்குமே ஞாபக சக்தி அதிகமா இருக்குமா? கிளியர்? Yes. ஆனா இதெல்லாம் பண்றது என்ன பண்றாங்க? ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்லயோ, அறிவியல் அப்படிங்கிற பேர்லயோ, கணக்கு, மேக்ஸ், சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதையோ பண்ணி சொல்லி இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, தாந்திரிகம், மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சு மக்களை வந்து எந்த அளவுக்கு திசை திருப்பி மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுதா? Yes. சரி. அப்போ நமக்கு த்ரோட்ல இருந்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து சரி பண்ணிக்க முடியுமா? Yes. இப்போ தலையில அடிபட்டா திடீர்னு ஏன் வந்து உயிர் போகுது, பின்னந்தலையில வந்து அடிபடக்கூடாது அதுன்றது எல்லாமே புரியுதா? Yes. அப்போ ஸ்ட்ரென்த் பேலன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப தலையில அடிபட்டுதுன்னா பேலன்சிங் மிஸ் ஆகும். தலையில அடிபட்டுதுன்னா கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து பைத்தியம் முடிச்சனால வந்து என்னன்னு தெரியும், சென்ஸ் வந்து இல்லாம போயிடும், இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யாது. அப்ப வில் நமக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் அல்லது வந்து ஒரு ஆர்வமா இருக்கிறது, ஒரு தன்னம்பிக்கை, இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாம போயிடும். ஸ்பீச் சரியா வராது, மெமரி பவர் வந்து சரியா இல்லாம இருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், சுவாசிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிப்புகளுக்கு ஆளாகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா எல்லாராலும்? Yes. Yes. சரி, நெக்ஸ்ட் படிங்க. Prana, chest, ம் ம் life-giving energy, vitality, respiration, circulation, sensory motor, temperature, feeling, thinking. சரி, இப்போ இதுல மெயினா தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ இதுல பாத்தீங்கன்னா லைஃப் கிவிங் எனர்ஜி, வைட்டாலிட்டி, ஃபீலிங், திங்கிங். இப்போ இது பிராணசக்தின்னு சொல்றோம். அப்போ பிராணசக்தி அப்படிங்கிறது நம்ம இந்த ஆக்சிஜன் இந்த மாதிரி சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் பண்றோம். லங்ஸ் வரையில பாத்தீங்க அப்படின்னா பிராணசக்தின்னு தான் சொல்லி நம்ம பிராணவாயுன்னு எல்லாம் கேள்விப்படுறோம். ஆக்சிஜன் வந்து நம்ம பிராணவாயுன்னு சொல்றோம் இல்லையா? பிராணன் அப்படின்னு சொன்னா வாசி, உயிர் மூச்சு, உயிர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அது லங்ஸ் பகுதியில மட்டும்தான். அப்போ இதுதான் வந்து நமக்கு லைஃப் கிவிங் எனர்ஜியா இருக்கு. அதே மாதிரி ஃபீலிங்ஸ், திங்கிங்ஸ் எல்லாம். இப்போ இதை வந்து நீங்க சீர் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லி அதை எப்படி வந்து இயக்கம் கொடுக்கணும், அதை எப்படி வந்து சீர் செய்யணுங்கிற சொல்லாம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிங்க, எந்திரிச்சு காலை கடினை முடித்து வந்து உட்காருங்கள், 3 மணி நேரம் தியானத்தில் உட்காருங்கள், 2 மணி நேரங்கள் வந்து யோகா செய்யுங்க, ஒரு நாள் ஃபுல்லா வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, அப்போ பிரபஞ்சம் கொடுக்கும், மிராக்கிள்ஸ் பண்ணும், அப்புறம் சுவிட்ச் வேர்ட்ஸ் வேலை செய்யும், ரகசியம் வேலை செய்யும் அப்படின்லாம் சொல்லி எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களாகவே புரிஞ்சுக்கலாம். கிளியர்? Yes. சரி, அதே மாதிரி டெம்பரேச்சர். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாடியில வந்து நமக்கு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ அந்த டெம்பரேச்சர் சார்ந்த விஷயம் நமக்கு மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிராணசக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஒன். எஸ், மேக் இட் ஃபாஸ்ட். யாரும் இல்லையா? சொல்லலாமா? எஸ், படிங்க ஐயா. நிறைய சமானா, பேர் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. அட்லீஸ்ட் படிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யும், ஸ்பீச் வேலை செய்யும், நல்லா வந்து சுவாசம் நடைபெறும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த உதாரண வாயுவும் ஓகேங்களா, பிராண வாயு வந்து அவங்கள அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது சரியான தன்மைக்கு ஆளாகும். ஆனா நம்மளும் வந்து ஒரு கருத்து பதிவு சொல்லுங்க, ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு சந்தேகத்தை கேளுங்க, இந்த மாதிரி வந்து படிங்கன்னு சொன்னா நிறைய நபர்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்னவோ அவங்களை பிடிச்சி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வற்புறுத்துற மாதிரியே கண்டிக்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நான் இன்டைரக்டா எவ்வளவு விஷயங்களை நுணுக்கமாக சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா வந்து இந்த மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொருத்தராலையும் ரொம்ப ஈஸியா உணர முடியும். எஸ், படிங்க ஐயா. Samana, abdomen, balancing the 4 other vyanas, digestion, distribution, and nourishing
அண்ட் இன்டர்கிரேஷன். தேங்க்யூ சார். சரி, இப்ப இந்த சமான வாயுங்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்டமன் குறிக்கக்கூடியது. அப்ப உங்க அப்டமன்ல என்னென்னலாம் இருக்கு? ஸ்பிளீன் இருக்கு, பேங்க்ரியாஸ் இருக்கு, ஸ்டொமக் இருக்கு, லிவர் இருக்கு, கால்பால் இருக்கு. அப்போ இதுல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சமான வாயு தான் காரணம். இப்ப சமானன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பேலன்சிங் அர்த்தம். இப்ப அந்த பேலன்சிங் இது ரிமைனிங் இருக்கக்கூடிய அதர் 4 வாய்ஸ், இந்த 5 வாயுக்கள்ல உதானன், பிராணன், வியானன், அபானன், இந்த 4 வாயுக்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாயு எதுன்னா அதுதான் வந்து சமானன். சமநிலையாக பேலன்ஸாக கொண்டு சேர்க்கக்கூடியது. இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பசின்னு சொன்னா மட்டும் போதுன்னு சொல்றான் இல்லையா? ஏன் வந்து பிரதானமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து செரிமானம் தான் வந்து அடிப்படை காரணமா இருக்குன்றது எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியுதா? எஸ். அப்ப அந்த போதுன்றது எப்படி வந்து நம்ம வயிற்று அப்படிங்கிறது பசிங்கிறது நமக்கு பொதுவா அது போல நம்ம வந்து நம்ம உணர்வுகளையும் அறிவு ரீதியாக வந்து பேலன்ஸ்டா இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ரிமைனிங் 4 வாயுக்களும் பேலன்ஸ்டா இருக்கும். அந்த 4 வாயுக்கள் செய்யக்கூடிய வேலையில என்ன சொல்றாங்க அப்படின்னா டைஜஷன், டிஸ்ட்ரிபியூஷன், நியூரிஷிங், இன்டகிரேஷன். ஜஸ்ட் a minute. சாரி. சரி, இந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாம் நினைச்சு சார் நான் டயட் ஃபாலோ பண்றேன் சார், நான் வந்து தியானம் பண்றேன் சார், மெடிடேஷன் பண்றேன் சார், யோகா பண்றேன், எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம டயட் ஃபாலோ பண்றோம் சார், ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், அது ஃபர்ஸ்ட் வந்து சரியா வந்து டைஜஷன் ஆகணும், அதுக்கு அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஒவ்வொரு 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 செல்களுக்கும் வந்து பரவணும், அப்புறம் அது வந்து ஒவ்வொரு செல்களை வந்து உட்கிரகிக்கப்படணும், அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து சென்றடையணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயம் எல்லாம் செஞ்சது என்னன்னா ஒரு மருத்துவமா இருந்தாலும் உணவா இருந்தாலும் வேலை செய்யும். அதை விட்டுட்டு சார் நான் டயட் ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு டைஜஷனும் டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்கும், அந்த நியூரிஷ்மெண்ட்டோ அந்த இன்டகிரேஷனோ அங்க சரியா நடக்கும்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ அனைத்து விஷயங்களும் ஒரு சேர வந்து நமக்கு வந்து சமமா இருந்து அப்படின்னா மட்டும்தான் நீங்க எந்த மருத்துவத்தை கொடுத்தீங்கன்னா வர்ம மருத்துவம் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு மருத்துவ முறையில கையாண்டீங்க அப்படின்னாலும் அங்க வேலை செய்யும். நீங்க சுவாசிக்கக்கூடிய ஒரு காற்று கூட வந்து நமக்கு வந்து ஒரு அரு மருந்தாக செயல்படும், குடிக்கக்கூடிய ஒரு நீர் கூட நமக்கு அரு மருந்தாக செயல்படும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு மருத்துவம் தான் பெஸ்ட், ஒரு மருத்துவம் வந்து ஒர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா மருத்துவமே பெஸ்ட் தான். ஆனா அது எப்படி வந்து வேலை செய்யுது, என்னென்ன தன்மைகள் எல்லாம் போயிட்டு வேலை செய்யுது, ஏன் ஒரு மருத்துவம் வேலை செய்யுது, வேலை செய்ய மாட்டேங்குது, அப்ப செஞ்சதுக்கு என்ன காரணம், செய்யாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம அது 360 டிகிரில ஓப்பன் மைண்டடா திறந்த மனதோடு பரந்த மனப்பான்மை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் சாத்தியம். சரி, அடுத்ததா படிங்க. வியானா whole body aura diffuse energy மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது மேம். சரி படிங்க படிங்க படிங்க. அச்சா இப்ப கேக்குதுங்களா? whole body aura diffuse energy movement nerves heartbeat circulation joints muscles. சரி இப்ப சொல்லுங்க, ஒருத்தவங்க வந்து ஜாயிண்ட் பெயின் சார். எஸ் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க சார் 10 வருஷமா எனக்கு வந்து முட்டி வலியா இருக்கு சார், ஜாயிண்ட் பெயினா இருக்கு சார், மசில்ஸ் எல்லாம் பெயினா இருக்கு சார், ஹார்ட் பீட், ஹார்ட் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் சார், ஹார்ட் வந்து ரொம்ப துடிக்குது சார், துடிக்கவே மாட்டேங்குது, நரம்புல ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், மூவ்மெண்ட்ஸ்ல ப்ராப்ளம், சர்க்குலேஷன் ப்ராப்ளம், ஐபிபி, லோ பிபி, ஹோல் பாடிக்கு என்ன சொல்றாங்க வியானா ஆறான்னு சொல்றாங்க. அப்போ ஹீலிங் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, எந்த வாயுடைய தன்மை வந்து சரியா வந்து இயங்குச்சு அப்படின்னா ஹீலிங் வேலை செய்யுதுங்கிற எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? அப்போ ஒருத்தரோட ஆறா அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? எஸ் கிளியர். அதை விட்டுட்டு சார் முட்டில பெயினா இந்த 10 போடுங்க, இந்த மூவ்மெண்ட் கொடுங்க, பிசியோதெரபி பண்ணுங்க, இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, எதுக்குங்க? இயற்கையா இருக்கக்கூடிய அந்த இயற்கையான புரிதலை வந்து சரியா பயன்படுத்த தெரியாம அந்த வியான வாயு வந்து லாக் ஆயிருந்துச்சு, சரியா வந்து தடைப்பட்டு இருந்துச்சு, சரியா இயங்க முடியல, அந்த வியான வாயுடைய அந்த ஓட்டம் வந்து சரியா வந்து கிடைக்கல அப்படின்னா எந்த மாதிரி ஹோல் பாடியிலுமே அந்த ஆறா வந்து கம்மியாகும், அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க.
சரியா வந்து நிறைய வந்து மன ரீதியும் உடல் ரீதியாகவும் பல்வேறு உளைச்சல்களுக்கு வந்து ஆளாகுவாங்க. இப்போ ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற நர்வஸ் சிஸ்டம் அது வந்துடுது. ஹார்ட் பீட், சர்க்குலேஷன். இப்போ சர்க்குலேஷன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், ரத்தம் அப்படின்னு சொல்றோம், சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜாயின்ஸ், இடுப்பு வலி, சையாட்டிகா பெயின், அப்புறம் வந்து கை கால் வலி, முட்டி வலி, 10 வருடங்களான முட்டி வலி ஒரே நேரத்தில் உங்களுக்கு சரியான 6 மாசத்துல சரியான இந்த மாத்திரை சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஆயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நாள்ல சரியாயிடும். இதெல்லாம் நமக்கு தேவையா இதுக்கப்புறம்? தேவையில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த வாழ்க்கையில வந்து சரியா புரிந்துகிட்டு நம்ம எந்த மருத்துவ முறையா இருந்தாலும் சரி, இந்த அது எடுத்தோம்னா இதெல்லாம் சரியாகுது அப்படின்னா நம்ம வந்து வியான வாயுடைய தன்மை தான் வந்து அங்க பரவுதுன்னு அர்த்தம். வியான வாயு வந்து சரியா வந்து பரவுச்சு அப்படின்னா அங்க அந்த பிரச்சனை சரியாகுது, அவ்வளவுதான். அது நீங்க எந்த மருத்துவ முறை எடுத்தாலும் சரி, எடுக்கணும்னாலும் சரி, ஹீலிங் பண்ணாலும் சரி, பண்ணல அப்படின்னாலும் சரி, அங்க என்ன ப்ராக்டிகல் நமக்கு நடந்து எப்படி வந்து நம்ம குணமாகறோம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் ப்ளீஸ். Apana, ம் only to the feet, ம் downward moving energy, ம் expulsion and urination and menstruation and ejaculation and birthing. ம் Kandrapa and Apana is the Mooladhara. சரி, அப்பா நைன் முடியாது. சரி, இப்ப சொல்லுங்க, இங்க பர்த்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த காலகட்டம் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, சிசேரியன் பண்றாங்களா? அப்ப அவங்க எல்லாருக்கும் என்ன வாயு வந்து பிரச்சனையா இருக்கும்? Apana. சரி, எல்லாருக்கும் இப்ப இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து கழிவு நீக்கங்கள் இருக்கிறது வந்து டீடாக்ஸ் வந்து சரியாக மாட்டேங்குது, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? Apana. அவ்வளவுதான். அதை சரி பண்ணி விட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டு போகாம இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லி பல்வேறு விதங்களாக மற்ற மற்ற முறைகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு வந்து நம்ம அறிவு ரீதியா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உண்மைத்தன்மைகளையும் உணர்வுபூர்வமாக உணராம நாம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பயந்துட்டோ அல்லது அறியாமையில இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய மூலாதாரம், அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் வந்து நம்ம என்னென்னலாம் சொல்றாங்களோ, இப்போ ஒரு ஹீலிங்ல சொல்றாங்க மூலாதார சக்கரம் இது பண்ணணும், இப்போ சக்ராஸ் பேலன்சிங் சொல்றாங்க, யோகா தியானம் பண்றாங்கன்னா அல்டிமேட்டா அந்த மூலாதார சக்கரால இருக்கக்கூடிய அந்த வாயுன்னு சொல்லக்கூடிய அப்பான வாயு சரியானது அப்படின்னாலே மூலாதாரம் சார்ந்த அனைத்து பிரச்சனையுமே சரியாகும். இந்த மாதிரி வந்து நமக்கு வர்ம மருத்துவ முறையில பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு நிலைகள்ல பாத்தீங்கன்னா வெவ்வேறு நிலையாக ஒரு சக்கராஸ் இருக்கும், நமக்கு வந்து புள்ளிகள் இருக்கும், அக்குபஞ்சர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா எனக்கு வந்து இது மொத்தமா எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதை ஒவ்வொரு நிலைகளிலும் வந்து நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு புரிதலோட செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து புரியும். நான் இந்த டைம்ல வந்து எல்லாம் சொன்னேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது ஓவர் கண்டென்ட் ஓவர் நாலேஜ் மாதிரியும் வந்து இருக்கும். சரி, இப்ப அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லாம் சரி சார், ஓகே சார், 12 வாயுக்கள் சொன்னீங்க, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 வாயுக்கள், அதுலயும் நம்ம மேஜரா வந்து ஒரு 5 வாயுக்களை பார்த்துட்டோம். அப்ப இந்த 12 வாயுக்கள் அல்லது 10 வாயுக்கள் இல்லைன்னா இந்த 5 வாயுக்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த உடல்ல எப்படி எல்லாம் வந்து பரவி இருக்கும், அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த உடலை வந்து பொதுவா வந்து என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிக்கிறோம். பருவுடல், நுண்ணுடல், காரண உடல் அப்படிங்கிற மாதிரி. பருவுடல், நுண்ணுடல், காரண உடல் அப்படிங்கிறதுல இதுல இந்த பருவுடல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தசைகள், எலும்புகள், அப்புறம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ஸ், அக்குள் பகுதிகள், இந்த இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், இந்த மாதிரினா பொருத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஜாயின்ஸ் மாதிரியான விஷயங்கள். அடுத்ததாக ரத்த நாடிகள். சோ அப்போ மசில்ஸ், போன்ஸ், ஜாயின்ஸ், பிளட் உடைய வெசல்ஸ், அந்த பிளட் ரத்தம் செல்லக்கூடிய பாதைகள் அல்லது நாளங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பருவுடல் சார்ந்த புள்ளிகள். எல்லாமே வர்ம புள்ளிகள் தான். இந்த நம்ம சொல்லிக்கூடிய இந்த காற்றுகள் எல்லாம் வந்து எப்படி எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பருவுடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில எலும்புகள், மசில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பாக்குறோம். ஒருத்தவங்க பாடி ஃபுல்லா பெயினா இருக்கு சார், சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, அல்லது வந்து நமக்கு வந்து எலும்புல வந்து வீக்னஸ் இருக்கு, அல்லது ரத்த நாளங்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. இப்ப என்னன்னா இந்த பருவுடல் சார்ந்த வர்ம புள்ளிகள் வந்து சரியா வந்து இயங்காம இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தா பார்த்தீங்கன்னா நுண்ணுடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த நுண்ணுடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் நமக்கு இந்த வாசி நிலை அல்லது காற்று நிலை அல்லது உயிர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுடைய இயல்பான இயக்கங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்ப இந்த வாசி ஓட்டங்கள் வந்து தடைப்படுதல் வந்து சீராக இல்லை அப்படின்னு சொன்னா அது நுண்ணுடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்ப இந்த வாசி ஓட்டங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய புள்ளிகள் அனைத்தும் நம்ம என்ன சொல்றோம்னா நுண்ணுடல் புள்ளிகள் அப்படின்னு சொல்றோம்.
இதே பருவுடல் சார்ந்த அந்த தசைகள், மசில்ஸ் இந்த மாதிரி வந்து பிளட்டோடைய வெசல்ஸ், அப்புறம் வந்து ஜாயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை பருவுடல் வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, அடுத்தது வந்து காரண உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டோட்டலா பாடியில வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேனல்ஸ் சொல்லக்கூடிய நர்வஸ் சிஸ்டம்ஸ், பெரு நரம்புகள் மற்றும் சிறு நரம்புகள் அனைத்துமே வந்து குறிக்கக்கூடியதாக இந்த காரண உடல் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து நமக்கு இந்த மசில்ஸ்ல அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த காற்று அப்படிங்கிறதோ அது வர்ம புள்ளியில எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, எதெல்லாம் வந்து இயக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்றோம், ஒருத்தர் வந்து கை காலுக்கு வந்து உணர்வுகள் இல்லை சார், அப்போ ஒரு ஒருமா பாயிண்ட் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பிரதமமா என்ன சொன்னோம், வாசின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று உயிர்நிலையை வந்து தடைகளை சீர் பண்றாங்க. இன்னொன்னு அந்த சிறு நரம்புகள் அல்லது பெருநரம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மைல்டு பிரஷர் வந்து கொடுக்கும்போது அந்த நரம்புகளின் வழியாக அந்த காற்று ஓட்டங்களை ஏற்படுத்தி அந்த நரம்புகளின் வழியாக ஒரு தூண்டுதல்களை ஏற்படுத்தி ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தி உடனே என்ன பண்றாங்க, பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகும்போது பிரெயின்ல இருந்து மறுபடியும் அந்த ஹேண்டுக்கு வந்து சிக்னல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களால ரொம்ப ஈஸியா கை கால்களை வந்து தூக்க முடியும், இயக்க முடியும். இப்ப புரியுதுங்களா? வர்மம் அல்லது வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது எப்படி வந்து இவ்வளவு நுணுக்கமாக அவங்க எங்கேயோ சொல்லக்கூடிய அந்த நுண்ணுடல்ல இருக்கக்கூடிய பெருநரம்புகள் அந்த பெருநரம்புகள் அல்லது சிறு நரம்புகளுக்கு வந்து அந்த தூண்டுதல் இயக்கங்களை கொடுத்து மூளையை இயக்க வைத்து மூளையில இருந்து அந்த இயக்கங்கள் கம்யூனிகேஷன் வந்து திரும்ப கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு அந்த உணர்வுகள் வருது. இயங்க முடியாத கை கால்கள் அப்படிங்கிறது இயங்க முடியுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி வந்து நமக்கு வர்மங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய பல்வேறு மர்மங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் இருக்கும், அதெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வர்மத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து விரல் அளவுகளை வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த ஓரங்கள்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், அப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது உடல்ல வந்து இந்த வர்ம புள்ளிகள் இல்லாத இடங்களே எதுவுமே இல்லை அப்படிங்கறத சொல்லலாம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு விதமான இந்த பருவுடல், நுண்ணுடல், காரண உடல் சார்ந்த பல்வேறு விதமான ஸ்டாப்ஸ் சொல்லக்கூடிய வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர்ம புள்ளிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, வர்மங்கள் என்ன எப்படி வந்து ப்ராக்டிகலா வந்து வேலை செய்யுது, அப்ப எல்லாராலும் ஈஸியா கத்துக்க முடியுமா இல்லையா, ஈஸியா வந்து ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே மிக அருமையாகவும் தெளிவாகவும் புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கிளியரா எல்லாருக்கும் புரியுதுங்களா? சரியா? எஸ். சரி, அதே மாதிரி இப்ப நிறைய இடங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கும் போது என்ன பண்ணுவோம், இப்படி இப்படின்னு சொல்லுவோமா, திங்க் பண்ணும் போது இப்படி சொல்லுவோம். அடுத்த பாத்தீங்கன்னா யாராவது வந்து இப்படி கை வைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி வச்சு வந்து நம்ம கை வைப்போம். அப்படி நம்ம அதே மாதிரி தோல் தட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற என்ன பண்ணுவோம், இங்க வந்து நம்ம ஓகே வெரி குட் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கும். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஒருத்தர் தோல் தட்டி கொடுத்தா அவங்க வந்து முன்னேறி வருவாங்கன்னு சொல்றோம். நீங்க தோல் தட்டி கொடுக்குற இடங்கள்ல வந்து வெவ்வேறு விதமான புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அந்த வாயுக்கள் வந்து அங்க சரியாக செயல்படும் போது அவருடைய சிந்தனைகள்ல மாறுபடுது. அப்பதான் பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்க, என்னை கட்டி கொடுத்துட்டாங்க, என்னை வந்து ரொம்ப வந்து பிளஸ்ஸிங்கா வந்து சொல்றாங்க. இந்த ஹக் பண்றது, இங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம டேப் பண்றது, இந்த மாதிரி நம்ம வந்து கை கொடுக்குற ஹேண்ட் ஷேக் பண்றோம் இல்லையா, அதுலயுமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லிக்கணும் அப்படின்னா வர்மம் எந்த அளவுக்கு வந்து நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள். இப்போ குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகளை வந்து அழில அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்படி தலைகையா தூக்கி பிடிச்சி பார்த்து எந்த இடத்துல வந்து டாக்டரோட மருத்துவரோட கைகளை கொண்டு தட்டுவாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எஸ், புரியலையா இருக்கும்? ஆமா, எங்க தட்டுவாங்க ஐயா? முதுகுல தட்டுவோம். முதுகு பகுதியில எந்த இடத்துல படிக்கல தட்டுவாங்க? மேல் முதுகா, நடுமுதுகா, கீழ் முதுகா? மேல் முதுகு. மேல் முதுகு அப்படின்னா இப்ப நமக்கு பேக்ல தட்டுறாங்க இல்லையா, அந்த பேக்குக்கு ஆப்போசிட் நமக்கு ஃப்ரண்ட்ல என்னங்க ஐயா இருக்கு? செஸ்ட் இருக்கு, ஹார்ட் இருக்கு இல்லையா, லங்ஸ் இதெல்லாம் இருக்கு. அப்போ பின்னாடி நம்ம தட்டும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கலி வந்து நமக்கு இந்த லங்ஸ் பகுதி சார்ந்த ஹார்ட் சார்ந்த விஷயங்களுடைய ஃபங்க்ஷனிங்க வந்து கொடுக்குறாங்க, அந்த தூண்டுதலை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல அவங்க பண்றாங்க இல்லையா, அந்த குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு பேர் என்னன்னா அதுதான் வந்து வர்மம்.
அங்க இருக்கக்கூடிய புள்ளிகளை வந்து அவங்க தூண்டுறது மூலியமா அந்த குழந்தைக்கு வந்து சுவாசம் நடைபெற்று அந்த கம்யூனிகேஷன் சரியாகி அந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வர்மத்தை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா வர்மம் அப்படிங்கிறது வந்து போர்க்கலை வர்மக்கலை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உயிர் போயிடும். வர்மம் அப்படின்னு சொன்னாலே வந்து பயம் ரொம்ப ரிஸ்கானது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி நம்ம அதே மாதிரி கை கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து அதே விஷயம் தான். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கை கால்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து நீவி விட்டு அழுத்தி விட்டில வந்து இந்த தலையெல்லாம் வந்து இங்க வந்து அழுத்தம் இது பண்ணுவாங்க. உச்சி தலையை வந்து மூடுறாங்கன்னு சொல்லி வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்து குளிப்பாட்டுவாங்க இல்லையா? எஸ், ஆமா தானே? எஸ். சரி, அதுவுமே பாத்தீங்கன்னா வர்மம் தான். இப்ப இதுல வந்து வர்மத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வர்ம தடவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்ம தடவி கொடுக்குறோம் இல்லையா, இழுத்து பண்றோம் இல்லையா, இதெல்லாம் என்ன சொன்னா வர்ம தடவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோய் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நோய் இல்லாதவங்களுக்கும் செய்யலாம். நோய் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், நோய் இல்லாதவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ வர்மம்ங்கிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனா ஒரு சின்ன ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப இங்க வந்து இப்ப பின்னாடி தட்டுறாங்க இல்லையா, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வர்ம புள்ளிகளை வந்து இயக்கிறதுல வந்து ஒரு முறை. இது என்ன சொல்லுவாங்கன்னா தட்டு வர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தடவல்கள் அப்படிங்கிறது வந்து வர்ம தடவல்கள். நம்ம அப்படி தட்டுறோம் இல்லையா, அது இங்க மட்டும் கிடையாது, வர்மத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி தட்டுவதன் மூலமாக அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான மன ரீதியான அறிவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் வந்து சரி பண்ண முடியும். இப்ப நம்ம இப்படி தட்டுறோம் இல்லையா, இல்ல இப்படி வந்து நம்ம கிளாப்ஸ் பண்றோம் இல்லையா, இப்ப எல்லாமே என்ன பண்றோம், தட்டுறோம் தானே. அப்போ அந்த மாதிரி தட்டும் போது இப்ப ஒரு சிலர் சொல்லுங்க எனக்கு என்ன வந்துச்சுங்க எல்லாம் தலையிட்டு அப்படின்னு சொல்லி இங்க தட்டிக்குவோம். கரெக்டா? எஸ். எஸ். அப்ப அதெல்லாம் என்னன்னா தட்டு வர்மங்கள். அப்போ வர்மங்களை வந்து வெவ்வேறு பெயர்களை வந்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து தட்டு வர்மம். இந்த மாதிரி வந்து வர்மங்களை கூட அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அது செய்யக்கூடிய செயல்களை பொறுத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பல்வேறு விதங்களாக பெயர்களை வந்து சொல்லுவாங்க. இப்போ வர்மம்ங்கிறது வந்து சித்தர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிகலா ஒவ்வொரு சாதாரண மனிதன் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதுவே தான் ஒரு கலையாக ஒரு மருத்துவமாக ஒரு பர்டிகுலர் கிரைட்டீரியா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து வர்ம மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம கத்துக்க இருக்கிறோம், அல்லது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சிருக்கோம் அல்லது வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுங்க, வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருமே வந்து வர்ம மருத்துவம் தெரிஞ்சவர்களாக இருக்குமா, தெரியாதவர்களாக இருக்குமா? ஆயில் பாத்திங் மெயின் வர்மத்துக்குடைய மெயின் கான்செப்ட். சரிங்கய்யா. இப்ப சொல்லுங்க, வர்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ என்னங்கய்யா? ஆயில் பாத் மூலியமா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வர்ம பாயிண்ட ஆக்டிவேட் பண்றோம். ஆமாங்க, இதெல்லாம் இந்த வர்ம தகவல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆயில் பாத்திங் குளிக்கிறது, அப்ப அந்த இடுப்பு குளியல் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கும். மெஹந்தி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் என்னன்னா நமக்கு தெரியாமலேயே நாம அந்த வர்மம் சார்ந்த விஷயங்களை நம்ம படிச்சிருந்திருக்கோம் அல்லது புரிஞ்சிருந்திருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்ப அது ஒரு வரமுறையில கொண்டு வந்து நம்ம வர்ம மருத்துவமா தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து ஒரு நோய்களை சரி செய்வதற்காகவோ ஒரு உயிரை காப்பதற்காகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து ரொம்ப அருமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த வர்ம மருத்துவத்தை வந்து நீங்க மருத்துவமா மட்டும் வந்து ரொம்ப எளிமையாக நீங்க கத்துக்கணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்லயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம ரொம்ப எளிமையாக தெளிவாக வந்து சொல்லிக் கொடுப்போம். நம்ம சொல்லக்கூடிய மெத்தடாலஜி வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா செஞ்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிறதே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதே வந்து நம்ம ஒரு பேட்டர்னா சொல்லிக் கொடுக்கும் போது ஒவ்வொருத்தராலையும் வர்மங்களை மிக எளிமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வர்மம் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா பொதுவா என்னோட பார்வையில பார்க்கும்போது இது வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா பேசிக் லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மிட் லெவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு லெவல் அப்படிங்கிறது இருக்கும். அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த அட்வான்ஸ் லெவல் 2ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சக்ராஸ் அப்படின்லாம் வந்து சொல்றது அதெல்லாம் வந்து எப்படி இயக்குறது, ஒரு சக்கரங்களை வந்து நம்ம ஒரு சரி செய்யும் போதே வந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து அற்புதமா வந்து நடக்கும். இந்த அட்வான்ஸ் லெவல்ல வந்து அந்த லெவல் 2ன்னு சொல்லி வருது இல்லையா, இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா வந்து நோக்க வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது இங்க இருந்துட்டே வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு நோய்களை சரிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டிஸ்டன்ஸ் வர்மா தெரப்பி அப்படிங்கிற கான்செப்ட்லயுமே வந்து வரும். இதெல்லாம் வந்து வெரி அட்வான்ஸ் லெவல். பட் இதுல வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து எதெல்லாம் சார் படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பேசிக் லெவல் 1 அப்படிங்கிறதும் பேசிக் லெவல் 2 அப்படிங்கிறதையும் ஆன்லைன்ல படிச்சுக்க முடியும். அதே போல மிட் லெவல்னு சொல்லக்கூடிய மிட் லெவல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெவல் தான் மிட் லெவல் 1 அப்படிங்கிறதையும் ஆன்லைன்ல படிச்சுக்க முடியும். அதே போல அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் வந்து
லெவல் 1 அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல படிச்சுக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது மஸ்ட் அண்ட் ஷுட்டா வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அட்வான்ஸ் லெவல் 2 அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஆஃப்லைன் இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியம். அப்ப பொதுவாக நம்ம ஆன்லைன்ல படிச்சுக்கிட்டு ஆன்லைன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மூலியமாவே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பேசிக் லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிறதும் மிட் லெவல் 1 அப்படிங்கிறதும் பிரதானமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்ம ப்ராக்டிகலா இன் பர்சனா இருக்கும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்கள் வந்து புரியும். சரி, இப்ப இந்த பேசிக் லெவல் 1 அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நீங்க கத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் கோர்ஸ், அதாவது 12 வகுப்புகள் வந்து இருக்கும். பேசிக் லெவல் 1 அப்படிங்கிறது வந்து நீங்க ரொம்ப எளிமையா கத்துக்க முடியும். இந்த பேசிக் லெவல் 1லயே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உடல் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த 100 நோய்களுக்கான பேட்டர்ன்ஸ். இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து சரியா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா வந்து சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள். சோ இதுல பெரும்பாலான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதுகு வலி, கை கால் மரத்து போதல், கை கால் முட்டு வலி, வலிச்சல், உளைச்சல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதிர்ச்சி, பார்வை குறைபாடுகள், கண் நோய்கள், அப்புறம் முழங்கை மூட்டு வலி, கழுத்து வலி, ஜுரம், அப்புறம் வந்து அடிக்கடி வந்து சிறுநீர் சார்ந்த நோய்கள், அடிக்கடியே சிறுநீர் வருது, சிறுநீர் வராமே இருக்கு, அப்புறம் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், அப்ப வந்து கர்ப்பப்பை வெளியே தள்ளுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள், பேச்சு குறைபாடு, இந்த மாதிரின்னு சொல்லி மனநோய்கள், ரத்த அழுத்தத்திலிருந்து நெஞ்சு வலி, படபடப்பு, காது சார்ந்த பிரச்சனை, மூக்கு சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பிரச்சனைக்கு வந்து ரொம்ப எளிமையா வந்து வர்ம மருத்துவம் வந்து எப்படி வந்து நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வர்ம மருத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜான்வரில இருந்து மேபி வந்து நம்மளோட பேட்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதோட அப்டேட்ஸ் என்ன இதுங்கிறதெல்லாம் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தெரிவிப்போம். அதை வந்து நீங்க பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அருமையாகவும் ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ இது வந்து எவ்ரி வீக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 மந்த் டியூரேஷன் ஒரு 12 வகுப்புகளா வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு வகுப்பினுடைய கட்டணம் அப்படிங்கிறது குறைஞ்சது வந்து நமக்கு ஒரு 600 ருபீஸ்ல இருந்து வந்து இருக்கும். 600 ருபீஸ் இருக்கலாம், 650 700 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கும். பட் கம்பல்சரி வந்து 600 ருபீஸ் அப்படிங்கிறது மஸ்ட் அண்ட் ஷுட்டா வந்து இருக்கும். வீக்லி பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பல்கா வந்து நீங்க டோட்டல் கிளாஸ்க்கும் வந்து பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் பேமெண்ட் பண்ணி ரொம்ப எளிமையாக, தெளிவாக, நுட்பமாக, புரிதலுடன், உணர்வுபூர்வமாக கற்றுக்கொள்ள முடியும். வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஜனவரி வந்து நம்ம செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்ல இருந்து வந்து எந்தெந்த வீக்ல எந்தெந்த நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கூடிய விரைவில் வந்து தெரிவிப்போம். வாய்ப்பு இருப்பவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த உயிர் காக்கும் கலை அல்லது உடலை காக்கும் கலை, மனதை காக்கும் கலை, அறிவை காக்கும் கலை, அல்லது வந்து நோய்களை மிக எளிமையாக தீர்க்கும் கலை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம வந்து எளிமையான முறையில வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து இந்த சொசைட்டில நமக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பேசிக் லெவல் வகுப்பு மூலியமா ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம எல்லாரும் ஆல்ரெடி நினைச்சிட்டு இருக்க மாதிரி வந்து வருமா கத்துக்கிறது வந்து ரொம்ப செயல்படுத்துறது வந்து ரொம்ப சரி, கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம்ன்றது கிடையாது. எளிமையா நீங்க தெளிவா வந்து சரியா வந்து ப்ராக்டிகல் லைஃப்ல பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராலையும் கத்துக்க முடியும், ஒவ்வொருத்தராலையும் ரொம்ப ஈஸியா வந்து புரிந்து கொள்ளவும் முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச். அதே போல இந்த இலவச வர்மா வகுப்பினுடைய அடிப்படை அறிமுக வகுப்பு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக தெரிவிக்கலாம். எஸ் ப்ளீஸ். எஸ். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, வகுப்பு எப்படிங்க இருந்தது? தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் ஓகே. வகுப்பு எப்படி இருந்தது? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கல? இல்ல காட்டுறதுதான் மெயின் இப்போ புரிஞ்சது வகுப்புல. சரிங்க, இது தேங்க்யூ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். வர்மா தெரிஞ்சல, காற்று இப்ப புதுசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? சார் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். ம். எனக்கு எப்போதுமே தமிழர்களோட, பண்டைய தமிழர்களோட வீரம், மருத்துவம் இப்படின்னு நிறைய விஷயத்துல பெரிய பிரமிப்பு இருக்கு. அத கத்துக்கணும்னு நிறைய ஆசை இருந்தது சார். இப்ப வர்மாவே நீங்க ரொம்ப எளிய முறையில சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஓகே. உங்க கூட பயணிச்சா நிறைய விஷயம் கத்துக்கலாம் சார். ஓகே, அதுதான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க பல்கலை வித்தகர் சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். இது வரைக்கும் வருமானம்னு அது என்னமோ ரொம்ப சராசரி மனிதர்களால செய்ய முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். ஏன்னா அதை பத்தி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான் கிடைச்சிருந்துச்சு. நீங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார்.
மலர் மருத்துவம் வகுப்பு முடிஞ்ச உடனே தான் சார் மத்த வகுப்பு எல்லாம் ஜாயின் பண்ணுவேன். ஓகே, நிச்சயமா மேம் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்ச உடனே ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து உடனே வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு ஒரு சில அனுபவ ரீதியான விஷயங்கள் வந்து நாங்கள் பகிர்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.